ஹாய் நண்பன் வந்து எல்லாத்தை பற்றி பார்க்க போகிறேன். போர்ச்சின் லிங்க் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நண்பன். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலண்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துங்க. அப்போ உங்களுக்கு எபிசோட் புரியும். நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் பாப்பா யாராவது அது நம்ம லைலாவாக இருக்கீங்க. லைலாவை பார்த்துக்கிட்டு கேட்கலையே லைலா நினச்சிப்பா நம்ம ஹீரோயினுக்கு எப்படின்னாலும் ஒரு ப்ராப்பராக ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பற்றி நினச்சிட்டு இப்போ லைலா அப்போ அங்கே 2 கேர்ள்ஸ் வராங்க வந்து அதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹேய் லைலா, உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நாங்கள் வந்து கிளாஸ் ஃபுல்லாக தேடிட்டோம், உன்னை ஒரு இடமும் காணல, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அதாவது கேட்கு நம்ம லைலாவை பற்றி. அப்போ நம்ம லைலா சொல்கிறேன், நான் சும்மா ஃபீலாக ஒரு புக் ஒன்று ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற நம்மளோட லைலா. அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கல, அதெல்லாம் புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்ட்டு போட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு கேட்குதோல். அது உனக்கு ஞாபகம் இருக்கா அசைன்மெண்ட் ஒன்று அப்படின்ற நம்மளோட லைலா. எது அசைன்மெண்ட்டா அப்படின்னு போட்டு ஓ தெரியுங்க அப்படின்ற லைலா. அப்போ அதில் சொல்லிக்கிட்டு நான் என் அசைன்மெண்ட்டை செய்யலை லைலா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அதில் காய்ச்சிக்கிட்டு சொல்லேண்டா. எங்கள் அப்பா கொஞ்சம் என்னோட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டார், அதால் அசைன்மெண்ட்டை செய்யலாமல் போச்சு எனக்கு அப்படின்ட்டு அதில் பேசிட்டு பக்கத்தில் உள்ள பொம்பளை சொல்லிக்கிட்டு ஆமாம் என்னால் அசைன்மெண்ட் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஃபீலாக பேசுவோம். லைலா சொல்கிறா அப்படியா அசைன்மெண்ட் செய்யாமல் போச்சா அப்படின்ட்டு லைலா ஃபீல் பண்ணிவிட்டு லைலா சொல்கிறா சரி அப்போ நான் எந்த அசைன்மெண்ட்டை தரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு லைலா அவட அசைன்மெண்ட் எடுக்கும். அதில் ரியலி ஒன்றே தரைய போகிறாங்களுக்கு அப்படின்ற. அப்போ லைலா அந்த அசைன்மெண்ட்டை எடுத்து அதள்கிட்ட கொடுக்குற அந்தாங்க அசைன்மெண்ட் கொடுக்கும். அதில் தேங்க்யூ லைலா அப்படின்ற அதில் ஒரு மாதிரி பிள்ளைத்தனமாக சிரிச்சுக்கிட்டு லைலாட்ட அசைன்மெண்ட்டை வாங்க லைலா சிரிச்சுக்கிட்டே அதை கொடுக்குற. அப்போ அதில் அதை வாங்கிவிட்டு கேட்குது. அப்போ லைலா சொல்லிக்கிட்டியா இதை கொப்பி பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு இருக்கா லைலா. அப்போ அது சரி லைலா, நாங்கள் அதெல்லாம் கொப்பியெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் சும்மா அதை காட்டுறதுக்கு தான் கேட்டு அந்த அசைன்மெண்ட்டை வேற ஒன்றுக்கும் இல்லை கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் குறுக்களை வந்து பறிச்சிடுவான் அந்த அசைன்மெண்ட்டை. பறிச்சோடனே அவள் பாப்பா கோவத்தோட அதை குடு என்கிட்ட அப்படின்ட்டு அதை கத்திட்டு கேட்கல. லைலா பின்னால் இருந்து எல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்போ நம்ம ஹீரோயின் புக்கை வாங்கிட்டு செல்வா. இது என்னத்துக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம். அந்த பொம்பளை செல்வா, இது உனக்கு தேவையில்லாத வேலை, அதை தரமாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அவள் சொல்லுவா. அப்போ தரமாட்டிங்கன்னா அப்படின்னு கேட்டுட்டு கேட்கல, நீ யார் உன்னோட பேர் கமலியாகனே அப்படின்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ஆமாம் அதுக்கு பெண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின் புக்கை பறித்து போட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. கமலியாவா என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்ற நம்ம ஹீரோயின் அவகிட்ட வந்து உள்ளத்தனமா சொல்லட்டுமா, நீ அசைன்மெண்ட் ஏன் செய்யலைன்றதை சொல்லட்டுமா, நைட்டெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லட்டுமா, கமலியா என்ன பண்ணுவான்னு சொல்லட்டுமா அப்படின்ற நம்ம ஹீரோயின். இந்த கேட்டோன்னே அவளுக்கு சரியான பயத்தில் கத்திட்டுச்சா. பின்னால அந்த பொம்பளையும் பயந்துட்டா. அப்போ அவங்க பயத்தில் பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை செய்யாமல் நைட்டெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லட்டுமா, அந்த மேனோட என்ன செஞ்சீங்கன்னு சொல்லட்டுமா, நைட் ஃபுல்லாக விடிய அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ அதை அவங்க வாயை பொத்திட்டாங்க 2 பேரும். அதை கேட்டோன்னே இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி வாயை பொத்திட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் வெளியே சொல்லணுமா யார்ட்டேங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்னையை பற்றி தெரியும் தானே, டெல்லிங் பிரின்சஸ் பற்றி தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு. அப்போ அதில் ஒரு மாதிரி பார்த்துக்கல. நம்ம ஹீரோயின் உள்ளத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு என்ன புக் வேணுமா அப்படின்ற அதில் கேட்டுட்டு அதில் அங்கேருந்து குயிக்காக ஓடிடுதல். அப்போ நம்ம ஹீரோயின் இது ரொம்ப ஃபன்னாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள கோஸ்ட்டுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்டா அந்த எமின்ற கோஸ்ட்டுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தி நம்ம ஹீரோயின் கோஸ்ட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோயின் எம்மியை பற்றி நன்றி சொல்லிக்கிட்டு அப்படி இங்கே பார்த்தா இங்கே லைலா குந்திட்டு. இப்போ அப்போ லைலாவை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் உன்னை சந்திக்கிற நேரமெல்லாம் நீ ஏதாச்சும் ஒன்று யாருக்காச்சும் ஒன்று இழந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ லைலா சொல்கிறான், நான் உன்னை சந்திக்கிற நேரமெல்லாம் கமலியா எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா, ரொம்ப நன்றி கமலியா அப்படின்ட்டு நம்ம லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ லைலா அதை பற்றி சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இந்த பொம்பளை இவ்வளோ நல்ல பொம்பளையா இருக்கா, இப்படியே இருந்தால் பொழைச்சிரே கஷ்டங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா. லைலா ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு நன்றி சொல்லணும்னு நான் கடநாள் கூடி நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, அதை பற்றி தான் இப்போ கூடி யோசித்துக்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு லைலா சொல்லிக்கிடுச்சா. அப்போ கட் பண்ணால் இங்கே ஒரு இதை காட்டுறாங்க. அங்கே அவன் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் தான் நம்மளோட ஹீரோயின்ற அப்பாட டியூக்கிற பிஸ்னஸ் அவங்களோட இதெல்லாம் பார்த்துக்கிள்றாள். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த முறை பிஸ்னஸ் கொஞ்சம் லோவாக போகலை ஹையாகிட்டு அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். டியூக் கேட்டுட்டு இருக்க, ஏங்க அது ஹையாவினுக்கு அது நம்ம ஹீரோயின் தான் காரணம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த நம்மளோட டிவைன் பீஸ்ட்டை கண்டுபிடிச்சதால அப்படி உயர்ந்துட்டு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அகாடமி இல்லை ஏதாச்சும் நடந்திக்கா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டியூக் கேட்குறான், அகாடமியிலாம் ஏதாச்சும் என்னாச்சும் பிரச்சனையா ஏதாச்சும் நடந்திக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி யோசித்து பார்க்குறாரு. டியூக் அகாடமியில் ஒன்றும் நடந்துருக்கான்ட்டு நம்புகிறேன் அப்படின்ற நம்மளோட டியூக். இப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அகாடமியிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே எல்லாம் செக்ரட்டரியெல்லாம் ஹைலாம் அரிச்சு
அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாங்க. அதெல்லாம் அவங்க அகாடமியில் பிரின்சிபல் பார்த்துக்குள்ளுவார். அவரை உங்களை மீட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வச்சுக்கோங்கன்றார். பிரின்சிபல் அங்கே இருந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு ஓ மை காட் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அங்கே நம்ம இவன் சொல்லிக்கிட்டீங்க அகாடமியை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, அங்கே எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கி அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளோட ஹீரோ என்ற அப்பா ஆர்டியூ பார்த்துக்கிட்டு சரி அப்போ அதை விட்டுத்தாலே அப்போ என்ன நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா அப்படின்னு அவ கேட்குறா. என்ன அங்கே செப்ரா புது மேஜிக் ஸ்டோனை வெளியிட போகிறானாங்க அப்படின்னு போட்டு அவர் ஒரு மாதிரி வாயை மூடிக்கிட்டு ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டு இருக்கார். அவனுக்கு அப்படி இந்த மேஜிக் ஸ்டோன்லாம் கிடைச்சிக்கு அவன் ஒரு ஒன்றுக்கும் தெரியாத ஒரு பேக்கேன் அப்படின்ட்டு அவனை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கார். நம்மளோட டியூக் திட்டிக்கிட்டு அவனை பற்றி யோசிச்சுட்டு அவனுக்கு எப்படி இந்த மேஜிக் ஸ்டோன் கிடைச்சிக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி யோசனையில் இருந்துக்கல. அவன் சொல்லிக்கிட்டு அவருக்கு அந்த மேஜிக் ஸ்டோன் வேறு யார்கிட்டே இருந்து வர்த்தகமாக இருக்கு. அவர் அதை வாங்கி சும்மா மேஜிக் ஸ்டோனை ப்யூரிஃபை பண்ணி மட்டும்தான் அவங்களோட இதில் கொடுக்க போகிறாங்க. 5 மேஜிக் ஸ்டோனை அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாள் அது வேற ஆள் அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு நோட்டை பார்த்து அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்பான்சர் பண்ணுறாள் யாராக இருக்கீங்க அப்படின்ட்டு நம்மளோட டியூக் கேட்கும். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அது எனக்கு உண்மையிலேயே தெரியாது, அதை பற்றி நம்ம விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்னு அவன் டியூக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளோட டியூக் யோசித்து பார்க்குறாரு செப்ராவை. அந்த முட்டாளுக்கு அதெல்லாம் எங்கே சரியா பிரிக்க அப்படின்னு செப்ரா அவனை பார்த்துட்டு. அப்போ நம்மளோட டியூக் சரி இந்த பிரச்சனைலாம் விட்டுதல்ல அப்படின்னு போட்டு அவர் எதையை பற்றி யோசித்து போட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் சரின்ட்டார். அப்போ அவனும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு விட்டு அந்த பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டால் அவனும் கிளம்பிட்டு அங்கேலாம் ஹட் பண்ண அங்கேலாம் ஒரு இதை கட்டுறாங்க செப்ராட ஹோட்டே தான். அங்கே செப்ரா ரிஜெக்டில் அங்கே யாரோ வராங்க வந்துட்டு ஹே அப்படின்ட்டு கூப்பிட்றான். நம்மளோட செப்ராவும் யார் அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ பார்த்தா அங்கே யார் இருக்கிறான்டா நம்மளோட ஆர்சியன் தான். ஆர்சியன் வந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒன்றும் பேச பண்ணிக்கிறான். அப்போ செப்ரா பார்த்து சொல்லிக்கிட்டீங்க ஆர்சியன் நான் உங்களை கொல்றதா இல்லை அப்படின்றான் நம்மளோட ஆர்சியன். அதை கேட்டோடனே செப்ரா ஒரு மாதிரி பார்க்குறான். அவனை பார்த்தோன்னே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி ஒன்றும் பேசாமல். அதை பார்த்தோன்னே நம்மளோட ஆர்சியன் சொல்கிறான் நான் உங்களை கொல்றதா இல்லை, ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களை நான் வெறுக்கிறேன் கண்டிப்பாக உங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்றான் நம்மளோட ஆர்சியன். சொல்லிக்கிட்டு கேட்கல இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்றான். அப்போ செப்ரா நினச்சி பார்க்குறாங்க சின்னத்தில் அந்த நடந்த இன்சிடெண்ட்டை செப்ரா நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இங்கே ஆர்சியனை பார்த்து ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் உங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு போட்டு ஆர்சியன் கிளம்பிட்டான். இதை சொல்லணும் வந்தேன், இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட கதைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு போட்டு ஆர்சியன் ஒரு மாதிரி கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டான். கிளம்பவும் செப்ரா ஒன்றும் பேசாமல் பார்க்குறாரு. இவன் என்னடா அப்போ இப்படி சொல்கிறான்டா. அப்போ ஆர்சியன் நினைக்கிறேன் அப்பா என் மனசு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு ஃபீல். இதுக்கு முந்தி இப்படி இருந்தே இல்லை, எல்லாம் அந்த பொம்பளைக்கிட்ட பேசினது பிறகு அந்த பொம்பளை என் மனசை என்ன செஞ்சு மாற்றின வரியா ஏன்டா அவட உணர்வும் எந்த உணர்வும் அதே மாதிரி இருந்தீங்க ஃபீல் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு நினச்சி பார்த்துட்டு இங்கே வரைக்கிலே எங்கெல்லாம் ஹட் பண்ணால் ஒரு ஆற்றுக்கரைச்சி பக்கத்தில் காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தன் மரத்தில் சாஞ்சிக்கிட்டு இருக்கான். யான்னு பார்த்தா நம்மளோட ஆர்சியன் தான். சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரிலீஃபாக ஃபீல் பண்ணிச்சுக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு ஹேன்னு கூப்பிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் குறுகுருண்டு பார்த்துக்கிட்டு கேட்கல. அவன் ஹே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கல. அவன் நம்ம ஹீரோயின் அவன் கையை தொட்டு பார்த்துக்கிட்டு இது ரொம்ப மெஜிஷியனாக இருந்தாலும் நீ ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா உன்னோட உடம்பெல்லாம் நல்லா ஃபிட்னஸாக இருக்கி அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து டீஸ் பண்ணிட்டியா. அவனை பார்த்து உன்ட உடம்பெல்லாம் நல்லா கட்டு மஸ்து தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு போட்டு அவன்ற தலைக்கிட்ட கையிட்டு அவன் சொல்லிக்கிட்டா நீ என்ன பண்ணிட்டு அப்போ வந்துட்டு அவன் நம்ம ஹீரோயின் அவன்ற கழுத்துக்கிட்ட கையை வச்சுப்பா. அவன் கழுத்தை நம்ம தொட்டு பார்த்து போட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சூடாக இருக்கி உனக்கு ஜுரம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கலாம். அவன் நம்ம ஹீரோன்ட்ட கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு நீ அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ நம்மளோட ஹீரோயின் சொல்லிக்கிட்டா இல்லை உனக்கு ஜுரமா இல்லையான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு அவன் சரின்னு போட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கையை விட்டுப்போட்டு அங்கால திரும்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு இப்போ இவன் என்னடா அப்போ இவன் ப்ளஸ் ஆகுறானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கூடயே திறந்து நம்ம ஹீரோயின் அதில் என்னதே சாப்பாடு எதை கொண்டாந்து கேட்கல. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ பார்த்துக்கிட்டு கேட்கல அங்கே அவன் இங்கெல்லாம் திரும்பிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்க நம்ம ஹீரோயின் என்னப்பா இவன் என்ன ஒரு மாதிரி வெக்கப்படுறானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ அவன் இங்கெல்லாம் திரும்பிக்கிட்டு இருப்பான். மூஞ்ச திருப்பிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்காம இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து அவனை பார்த்து சிரிச்சுப்பிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல அவனை. அப்போ அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பான் ஹே கமலியா அதுக்குள்ள என்ன அப்படின்ட்டு வாங்க அவன். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ எது அப்படின்ட்டு அந்த பொட்டிக்கில் என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்மட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவன்ற கையை தட்டி விட்ருவா. அதெல்லாம் உனக்கி கொண்டு வரலண்ணா அப்படின்ட்டுருவான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன்கிட்ட கையை தட்டி விட்டோன்னே அவனுக்கு கையில் பட்டுருங்க அந்த காயத்தில். அப்போ அங்கால இருந்துட்டு நம்மளோட குட்டி பயல் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு மாதிரி என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டுச்சு. அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செல்வா இது உனக்காக கொண்டு வந்தேன். அப்போ அவன் சிரிப்பான். நம்ம ஹீரோயின் அதை திறந்துட்டு கேட்கல நம்மட இவனை ஆர்சியன் ஒரு மாதிரி சோகத்தில் கையை எடுப்பான். அதை பார்த்துருவான். நம்மளோட சின்ன பயல் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சாரி பிரதர் அப்படின்ட்டுவான் அவன் நம்மளோட குட்டி பயல். அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கல இங்கே நம்மளோட
ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவனுக்கு கொடுக்க சிலைக்கில் அவன் சொல்லுவாங்க எனக்கு பசிக்கலை சிஸ்டர் அப்படின்வாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துவிட்டு அப்போ அவன் டக்குன்னு எழும்பிடுவாங்க. எழும்பி கிட்ட ஓடி போவான். ஓடி போய்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே கிட்ட போய்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிடுவான். ஹக் பண்ணி நம்ம ஹீரோயின்ற இதில் ஒரு முத்தம் ஒன்று கொடுத்துருவான். முத்தத்தை கொடுத்துவிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்வான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இது புதுசாக இருக்கீங்க. அப்போ அவன் அங்கே கிளம்பிடுவாங்க. போனது பண்ண நம்ம ஹீரோயின் பாப்பா இவன் என்ன அப்போ அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் ஒன்று போட்டுவிட்டு இங்கே நம்மளோட ஆர்சியனை பார்த்து செல்லுவாங்க. நீ எனக்கு பிரதரை கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படின்வான். அப்போ ஆர்சியன் நினச்சி பார்ப்பான். அவன் சின்னதில் ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொன்னதை அவன் நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்துட்டு கேட்கல இங்கே நம்மளோட ஹீரோ அவனை பார்த்துட்டிப்பான். பார்த்துப்புட்டு ஒரு மாதிரி அவனு சோகத்தில் இருப்பான். அப்போ இங்கே நம்மளோட ஆர்சியனை காட்டுறாங்க. ஆர்சியன் பார்க்குறான். அப்போ ஆர்சியன்ற கையில் வச்சுப்புட்டு அவன் ஒரு மாதிரி க்ளோவாக தொடங்கிட்டான் நம்மளோட சின்ன பையல். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்வான். நம்மளோட என் அண்ணனை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கலுங்கண்டு நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்வா நம்ம ஹீரோயின். அப்போ அவன் சிரிப்பான் ஹாண்டு ஃப்யூச்சரில் பார்த்துக்கலுங்க என் அண்ணனை அப்படின்னு போட்டு அவன் ஒரு மறைய தொடங்கிடுவாங்க. அந்த கோஸ்ட்லாம் மறையிட்டான். அப்படியே அவன் மறைஞ்சி போய்த்துருவான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குற என்ன இப்போ உனக்கு ஃபீலாக வருது அவன் போனதில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கேட்டுச்சிக்கல. அவன் ஒரு மாதிரி கையை வச்சு பார்த்துட்டிருக்காங்க. என்னத்தை யோசிக்கிறான் ஏரியா. அப்போ அவன் சொல்லுவான் ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்கு அப்படின்ற அவன் சேடா. அப்போ நம்ம ஹீரோயின் சேடாவாக இருக்கு. அப்போ இந்த கேட்க தின்னு பசியும் போகும் உனக்கு சேடுனஸும் பெய்துருங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின் வேண்டாவரப்ப தூக்கி நீட்டுறா. அப்போ அவன் கேட்குறான் இந்த கேக் எனக்காக கொண்டு வரலாம் இல்லை நான் எனக்கு தேவலை அப்படின்றான் நம்மளோட ஆர்சியன். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது உனக்காக தான் நான் ரெடி பண்ணேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்படி அவங்க க்யூட்டாக பேசிக்கிட்டு கேட்கல அந்த இங்கெல்லாம் ஹட் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் ஹட் கமலியோட இதை அரண்மனை காட்டுறாங்க. அங்கால இவரை காட்டுறாங்க. நம்மளோட லிவ்லியன் நம்ம ஹீரோயினை பார்த்து கமலியா என்ன செய்கிறா கொஞ்ச நாள் எங்களோட அரண்மனைக்கு வரணும் நீ அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இங்கே செப்ரா காட்டுறாங்க. நீ எங்களோட அரண்மனைக்கு வரணும் செப்ரா இங்கே இழுத்துக்கிட்டீங்க. நம்ம ஹீரோயின் 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு கத்திட்டியா என்ன நடக்குது இங்கே நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்திக்கல. நம்மளோட டியூக் குறுக்கலை வந்துட்டு என்ன மகளை விட்டுறீங்களா கொஞ்சம் 2 பேரும் அப்படின்றார் நம்மளோட டியூக். அதை கேட்டோன்னே அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட டியூக் என்னை மகளை விட்டுப்பட்டு நீங்கள் என்னத்துக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு உடனே மூஞ்சில் அடிக்காமல் கேட்டு விட்டுறாரு. நம்மளோட டியூக் கேட்டுவிட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு மழுப்பிட்டு நம்ம ஹீரோயின் நாமெல்லாம் கிளம்புறேன் அப்படின்ட்டு கூட நம்ம ஹீரோயின் எஸ்ஸாவாக பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு போய்க்கலையே அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயின்ற கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சா நம்ம ஹீரோயின் பார்க்குறா விடமாட்டானால் போலே அப்படின்னு பார்க்கல. நான் உன்னையோட பேச வந்தேன் கமலியா எங்கே போகிறான்ட்டு நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி திரு இழுத்துட்டு போகிறாங்க 2 பேரும். நம்ம ஹீரோயின் விடுங்க அப்படின்னு கத்திட்டீங்க. இங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து வச்சது பிறகு நம்மளோட லிவ்லியன்னு சொல்லிக்கிட்டீங்க நான் உன்னையோட பேசணும் வா அப்படின்ட்டு 2 பேரும் இழுத்துட்டு போய்தாங்க நம்ம ஹீரோயினை. டியூக் பார்த்துட்டு என் மகளை விடுங்கடா அப்படின்னு நம்ம டியூக் கத்திக்கிட்டே அங்கே கமலியாவை தூக்கிட்டு போய்தாங்க. அவங்க 2 பேரும் தூக்கிட்டு போய்து குந்த வச்சுட்டாங்க. நம்ம கமலியா குந்திக்கிட்டீங்க நம்மளோட கமலியா. அப்போ நம்ம கமலியா பார்த்துட்டியா உங்களுக்கு 2 பேருக்கும் நான் என்ன தேவையேரியா என்ன தூக்கிட்டு வர அவங்க நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கியா உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு ஏரியா அப்படின்ட்டு. அப்போ அங்கே பார்க்குறா நம்ம ஹீரோயின் ஆச்சரியத்தோட பார்த்து அங்கே நம்மளோட பெற்றோரும் நம்மளோட இவனுங்க இருப்பான் செப்ராங் ஆர்சியனுங்க இருப்பாங்க. அப்போ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு கேட்கல. அவன் சொல்கிறான் நான் சும்மா வந்தேங்க அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான் நானும் அவரோட சும்மா வந்தேன் அப்படின்றான். அவள் மலிப்பிக்கிட்டு இருக்கேன் அவள் அப்படி. அப்போ அவள் நினைக்கிறான் அவள் சரி இப்போ அவள் தூக்கிட்டு போய்தான். இப்போ நம்ம என்ன செய்கிறேன் நம்ம போர் அடிக்குமே இப்போ என்னத்துக்கு வந்தோன்னு தெரியாமல் வந்தியோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கல. அவன் சொல்கிறான் நாம தோட்டத்துக்கு போமா கமலியாடா அப்படின்றான். அப்போ நம்மளோட ஆர்சியன் சொல்லிக்கிட்டிருக்காங்க தோட்டத்துக்கு அதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒரு மாதிரி அவங்க நக்கலாக பார்த்துட்டிருக்காங்க. என்ன நம்ம 2 பேருமா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துட்டிருக்காங்க. இவன் அந்த ஆள் உண்டு. அப்போ அங்கே ஒரு சத்தங்களுக்கு ஹே என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேருங்க அப்படின்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட இவன் லுட்வில் வந்து சொல்லிக்கிட்டிருப்பான் ஹே அப்போ நானும் வரலாமா தோட்டத்துக்கு அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் பார்ப்பாங்க இது லுட்வில் தானே அப்படின்ட்டு பார்த்துட்டு கேட்கல. லுட்விலை காட்டுறாங்க. லுட்வில் சொல்கிறான் அப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போகணும். அப்போ அவன் சொல்கிறாங்க இந்த உணர்வு எனக்கு பேட் ஃபீலிங் வரு அப்படின்ட்டு நம்ம செப்ரா. அப்போ அங்கெல்லாம் காட்டுறாங்க அது பியூர் சோல் அப்படின்னு கத்திட்டு அதுவும் பியூர் சோல் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு நம்மளோட நரியுங்க. அப்போ இங்கே நம்மளோட டைகரை பார்க்கணும் அதுவும் ஃபீலாக கத்திட்டு நம்ம ஹீரோயின் அதை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க 3 பேரும் நம்ம ஹீரோயினை விளையாச்சிட்டு இருக்கல. அதை பார்த்தோன்னே எவ்வளோ சிரிக்கிறான் ஹாஹான்னு சிரிச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு ரசித்துக்கிட்டு இருக்கான். அவங்களோட டிவைன் பீஸ்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா கொயாட்டாக இருக்கணும் அமைதியாக அப்படின்ற நம்மளோட டைகர்கிட்ட நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மிரட்டுற இடம் அப்படி நம்ம ஹீரோயின் டைகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கல இங்கே காட்டுறாங்க. அங்கே
நம்மட இவன் சொல்லிக்கிட்டேச்சான் நம்மட டியூக் எடுக்கிட்டீச்சார் நீங்கள் என்னத்துக்கு என்னை மகளையை குறுகுறுன்னு பார்க்குறீங்க அவங்க 3 பேரும் ஒரு மாதிரி ஹாண்டு ஒரு மாதிரி இருமுறையாட்டு அங்கால திரும்பி பார்த்துக்கிட்டீச்சாங்க அவங்க. அப்போ இவனை காட்டுறாங்க நம்மட செப்ராவை பார்க்குறாங்க. செப்ராவை பார்த்தோன்னே இவன் என்னத்துக்கு வந்தாண்டு டியூக் ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டீச்சார். செப்ராவும் டியூக்கை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டாங்க. அப்போ நம்மட ஹீரோயின் அதை தடாவை கொடுக்குறத பார்த்துட்டீச்சாங்க. நம்மட செப்ரா பார்த்துக்கிட்டு இது ரொம்ப க்யூட்டாக ரியாக்ஷன்லாம் கொடுக்குதே அப்படின்னு நம்மட செப்ரா ஒரு மாதிரி ஃபேஸை வச்சு பார்த்துக்கிட்டீங்க. அப்போ நம்மட டியூக் கேட்குறாரு நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்தீங்க அப்படின்னு டியூக் கேட்டோன்னையும் எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்து கேட்கல. அப்போ அவங்க டியூக் கேட்டு விட்றாரு திடீர்னு கேள்விப்பட்டனே புதுசாக மேஜிக் ஸ்டோன்லாம் கிடச்சிக்கு போல் அப்படின்ட்டு நம்மளோட டியூக் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ நம்மளோட செப்ரா ஒரு மாதிரி பார்க்குறான் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு டியூக்கை பார்த்துக்கிட்டு கேட்குறார் செப்ரா. அப்போ டியூக் உண்மையை மறைச்சாமல் சொல்லுங்க உங்களோட அந்த மேஜிக் ஸ்டோன் தர ஆள் யார் உங்களுக்கு அதை தாரண்டு. அப்போ அங்கே இருக்கிற லிவிலியனும் கேட்குறாங்க உண்மையை சொல்லு யார் அது அப்படின்னு லிவிலியனும் கேட்டுக்கிட்டீங்க. அவங்க 2 பேரும் கேட்கவும் ஒவ்வொருக்கு ப்ரெஷர் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்போ உங்கள் கத்திட்டு கேட்கல நம்மளோட ஹீரோயின் சொல்கிறா என்ன சத்தம்டா அதுன்னு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு அவங்க 3 பேரும் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி யோசித்துக்கிட்டு கேட்கல நம்ம ஹீரோயின் சொல்கிறா சரிப்பட்டு வராதுரா இது சரிப்பட்டு வராது நாம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் முதல்ல அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்படி மனசுக்குள்ளேயே யோசித்துக்கிட்டு குருகுருண்டே பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்களோட சண்டையெல்லாம் நம்ம ஹீரோயின். அப்போ அந்த பீஸ்ட்டு சொல்லி ஃபீனிக்ஸ் நீ போவானா அப்படின்ட்டு அப்போ அந்த டைகரை நம்ம ஹீரோயின் அனுப்பிவிட்டு சடமெல்லாம் கிளம்பிட்டான் நான் பேய்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அவங்களோட சண்டைக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்க தேவையில்லாண்டு போட்டு கிளம்பினோடனே இங்கெல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியெல்லாம் வந்து போட்டு நினைக்கிறா எப்பா ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிட்டோம் அப்படின்ற நம்ம ஹீரோயின். ஆனாலும் பிரச்சனை முடியலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் வரைக்கில பார்க்குறா. பார்த்தா அதுக்கிட்ட நம்மளோட இவன் நிற்கிறான் மேடு. அப்போ நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுட்டு சொல்கிறான் மேடம் கமலியா எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. அப்போ அவன் கேட்குறான் நீ என்னத்துக்கு இங்கே இருக்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்கும். அவன் சொல்கிறான் நான் பெட்ரோவும் நம்மளோட லிவிலியனும் இந்த பெட்ரோவும் ஆர்ஷனும் பெட்ரோவோட மூத்த அண்ணனும் இங்கே காட்டுக்குள்ளே அதை பார்க்க பேத்திச்சாங்க பூந்தோட்டத்தை பார்க்க பேத்திச்சாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டான். சும்மா ரவுண்ட்ஸ் பேத்திச்சான் நடக்கிறதுக்குண்டு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. அவங்கள நினச்சி பார்க்குறா இவோல் 3 பேருமா 3 ஜாதியும் பேசாத ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கட்டி தழிச்சணும் அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கணக்கெடுக்காமல் நம்ம ஹீரோயின் இங்கே சந்தைக்கு வந்தீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சந்தையில் வந்து யோசித்துக்கிட்டு இருக்கா சந்தையில் நம்ம ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கல. பின்னால் மிஸ் இந்த பக்கம் இன்னொரு சத்தம் நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டியா ஏதாச்சும் நல்லா யூஸ்ஃபுல்லாக வாங்கணும் மிஸ் இந்த பக்கம் ஒரு சத்தம் ஏன்னு பார்த்தா அந்த மெய்டுகம் கத்திட்டியா. வஞ்சல் அவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. அவங்களும் அங்கே இருக்காங்க. நம்மளா அரசியன் பார்த்துட்டியான் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துடுறா அவங்கள பார்த்துவிட்டு நீங்கள் 3 பேர் என்ன பண்ணிட்டுன்னு கேட்கும். அவன் சொல்கிறான் நான் சும்மா சாமான் வாங்க கொண்டு வந்தேன் சந்தையில் அப்படின்றாங்க. அப்போ நம்ம லுட்வில் சொல்லிக்கிட்டான் நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்தீங்க உன்னை. அப்போ அவன் சொல்லிச்சான் நான் போர் அடிக்கின்னு வந்தேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துக்கிட்டு இவன் உருப்பட மாட்டானோல் அப்படின்றான் நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டுங்கெல்லாம் திரும்புகிறான். நம்ம இக்னோர் பண்ணுவோம்னு கொடுத்தே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இல்லாடி கமலியா அங்கேயே இருக்கேன்டா. அப்போ கமலியை பார்த்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு கத்துற அந்த 3 எண்ணத்துக்கு தனியாக போல பண்ணு ஹெரியாண்டா. பெட்ரோ சொல்லிக்கிட்டேன் நான் இங்கே சும்மா சாமான் வாங்கலாண்டு வந்தேன் அப்படின்றான். அப்போ லுட்வில் சொல்கிறான் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் உன்னை பாதுகாப்புக்கு. அப்போ அவன் சொல்கிறான் நான் போர் அடிக்கின்னு வந்தேன்றான் அரிசின். அப்போ நம்ம ஹீரோயின் அவன்லாம் உங்களை இக்னோர் பண்ணுறீங்க நம்மளுக்கு நல்லது அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் அவன்லாம் கண்டுக்கலாம். நம்ம ஹீரோயின் அங்கெல்லாம் கிளம்பி போய்த்தா. அப்போ நம்ம ஹீரோயின் போய்த்துக்கிட்டு சந்தையில் பார்க்குறா அது நல்லா இருக்கேனா அப்படின்ட்டு பார்த்துட்டு கேட்கல எதையோ பார்க்குற நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு இருக்குது. நம்ம ஹீரோயின் என்னதுன்னு பார்த்துட்டு யோசிக்கிறா இதை வாங்கலாமா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். அவங்க கேட்குறான் எது டியூக்கு கொடுக்குறதுக்காண்டி. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃபொக்ஸை பார்த்துப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வர. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான் நான் இதை பிரதர் ரவிக்காக வாங்குறேன் அப்படின்றா. நம்ம ஹீரோயின் அந்த ஃபொக்ஸை பார்த்துப்பிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது பிரதர் ரவிக்கே கொடுக்கல ஏன்டா அவன்ற கேரக்டர் அப்படி நிறைய இடம் தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு. அப்போ அவன்கிட்ட கேட்குறா இதை நான் வாங்கிக்கல்றேன்டா. அப்போ அவன் சொல்கிறான் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு இருக்கான். அப்போ நம்ம லுட்வில பார்க்கணும் அங்கால இருந்துட்டு எது ரவிக்கா அப்படின்ட்டு லுட்வில் ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி போகுது லுட்வில்ரா. அப்போ அங்கே இருந்துட்டு அவன் சொல்லிங்க பெட்ரோ நீங்கள் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க போல நல்ல கூலான ரிலேஷன்ஷிப்பில் நீனும் உங்களோட ரவி பிரதரும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே பெட்ரோ அங்கேருந்து. நம்ம ஹீரோயின் ஆமாண்டுட்டியா. அப்போ அவன் கேட்டுட்டியான் ஆர்சியன் ஃபெமிலிக்கெல்லாம் என்னத்துக்கு கிஃப்ட் கொடுக்குற அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி கேட்டுட்டியான் ஒன்றும் தெரியாது அல்லாட்டும் அவனுக்கு அந்த இதெல்லாம் இல்லையே. நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஓன் உருப்பிட மாட்டான் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு அங்கே அவன் சொல்லிச்சான் மேய்டு அங்கே பாருங்கள் கமலியாண்டு. அப்போ நம்ம அங்கே பார்த்தா
யாரோ கையை காட்டுறாங்க நம்ம ஹீரோனு. பார்த்தா நம்மட லைலா கத்திட்டிக்கா, கமலி இங்கே வந்து பாருங்க அப்படின்னு அவள் கத்திட்டிக்கா. வாங்க வாங்க இங்கே என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் சாமாங்க வந்து சந்தையிலண்டுட்டிக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அவள் பார்த்து கேட்குறா, லைலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்கும். லைலா சொல்லிக்கிட்டு இருக்கியா, நான் சும்மா இங்கே பக்கம் வந்தேன் இந்த பாட்டிக்கு அப்போ உதவி தேவைப்பட்டிக்கு, அதெல்லாம் உதவி செஞ்சேன். நம்ம ஹீரோயின் நினைக்கிற அந்த பொண்ணு எல்லாம் ரொம்ப நல்லவளா இருக்காவே அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சு. அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீங்கள் சாமாங்க வந்தீங்க, இங்கே நல்ல சாமான்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கியா. அந்த பாட்டியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா, அந்த பாட்டிக்கு என் உதவி தேவைப்பட்டிருக்கு, அதெல்லாம் உதவி செய்வோண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாட்டு சொல்கிறேன். அந்த பாட்டிக்கிட்டே சாமான் இருக்குது, நிறைய நல்ல சாமான் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சீசி நான் இங்கே வேறு வேலையை வந்தேன், நான் இங்கே பெய்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ லைலா ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கலாம், நான் இங்கே கிளம்ப போகிறேன் அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. மேடு பார்க்குறாங்க, ஏற்கனவே இவ்வளோ சந்திச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்ட்டு கேட்டுட்டீங்க அந்த மேடு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது எப்போ சந்திச்சாச்சு, ஆனால் நான் ஒரு உண்மையாக அவங்கள்ட்ட சொல்லலை அப்படின்ற நம்ம ஹீரோயின். எதை பற்றியும் பேசலை, நான் சும்மா ஆக்டிங் தான், நான் நடிச்சுக்கிட்டு தான் இதுவரையில் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் எதையோ திரும்பி பார்க்குறா, ஏதோ சவுண்டு கேட்கு. என்ன சவுண்டு நாங்கள திரும்பி பார்த்தா அங்கே அந்த பாட்டி எவனோ தள்ளி விட்டான் கீழே, அந்த போட்டல் எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், பாட்டி எங்கே ஏன்டா பணத்தை எடு அப்படின்ட்டு இருக்கான் அவன். அப்போ அங்கே இருந்துட்டு லைலா கத்துறா, அவளை ஒன்றும் செஞ்சு விட்றாங்க அவங்கள அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. அவங்களே ஏழாத ஆள் அப்படின்னு அவள் கத்திக்கிட்டு இருக்கா லைலா. அப்போ லைலா குறுக்கல வந்துட்டு சொல்கிறான், ப்ளீஸ் அவங்கள ஒன்றும் செஞ்சு விட்றாங்க, உங்களுக்கு தான் வரி அறவிடுறாங்களே அப்படின்ட்டு. அப்போ மேடு கேட்குறான், ஏதோ பிரச்சனை நடக்குது போல், நீங்கள் ஏதாச்சும் செய்யறீங்க கமலியான்னு பார்த்துச்சா. கமலியா ஒன்றும் செய்யாமல் அமைதியாகவே இருக்கா. ஏன்டா லுட்வில்க்கு தான் அதை பற்றி காப்பாற்றுவாங்க அந்த சீனு, நம்ம கமலியாவுக்கு தெரியுங்க, அதால் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த சீன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குங்க அப்படின்னு கமலியா யோசித்துட்டு இருக்கா. அப்போ லுட்விலும் பார்த்துட்டு இருக்கான். கமலியா நினைக்கிறா லுட்வில் எப்படியும் போய்த்து காப்பாற்றிடுவாங்க, அதில் நம்ம ஒன்றும் போய்த்து உள்ள நுழையவேணாம் அப்படின்ட்டு பார்த்துக்கல. அங்கால பெட்ரோல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவன் யோசித்து பார்க்குறேன் ஏதோ ஒரு சீன். அப்போ அவங்க அம்மா சுகம் இல்லாமல் இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, பெட்ரோனி ஒரு நல்ல பையல், உன்னை மத்தாக்களுக்கு ரொம்ப பிடிக்கணுண்டா, எல்லாருக்கும் உதவி செய் அப்படின்னு சொல்லிக்காங்க. நான் யோசித்து பார்த்துட்டு அஞ்சலை ஹட் பண்ண அஞ்சலை கத்திட்டுச்சா, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு அவள் கத்திட்டு எவ்வளோ கஞ்சிரா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், பணத்தை கொடுத்தா நாங்கள் பேசாம விட்டுட்டு போய்த்திட வேண்டாம். அப்போ அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏற்கனவே நாங்கள் அந்த வரி அளவுடுறாங்க, அது அளவிட்டு நீங்கள் உங்களுக்காக தேவைக்கு திரும்ப வந்து கேட்குறீங்க, தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அவன் வால் எடுக்கிறான் அங்கேருந்து, செய்து சரிப்பட்டு வர உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு அவன் வால் எடுக்கிறான். அப்போ அங்கே இவன் வந்துட்டான், பெட்ரோ வந்துட்டு பால் எடுத்துட்டான் அவனு. நான் என்ன செய்கிறேன் பாருன்னு விட அவன் பால் எடுத்து ஒரே வெட்டு அவனை. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன நடந்துக்கி அப்படின்ட்டு பார்க்குறா, ரத்தம் தெரிஞ்சுது. அப்போ நம்ம ஹீரோ யாருக்கே பின்னால் வந்து ஒளியிறா. அப்போ அவன் கையை வாழை கீழே விட்டுப்புட்டு, கையில் இருந்த வாழை கீழே விட்டுப்புட்டு அவன் தரையில் குந்திட்டான். அப்போ நம்மளோட பெட்ரோ சொல்லிட்டுச்சான் சிரிச்சுக்கிட்டு, இப்போது ஓகேவா லேடி கமலியா அவங்கள எதுவும் ரத்தம் தெரிஞ்சலையே பிளட்லாம் அப்படின்னு அவன் கேட்டுட்டிக்கான். அப்போ அங்கே ஆர்ச்சின்னு கேட்குறான், அவனை உடனே காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நல்லவன் போல், குட் ஜாப் அப்படின்ட்டு ஆர்சின்னு சொல்லிட்டிருக்கான். அப்போ அவன் என்னையே காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுட்டிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் பின்னால் இருந்து பார்த்துட்டு இருக்கா, ஒரு மாதிரி அவனுக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு இந்த ரத்தம், அவளை வெட்டி போட்டு சிரிக்கிறாங்கண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிக்கா. அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ணால் நம்ம ஹீரோயின் எதே கூர்மையாக ஒத்து பார்த்துட்டிக்கா ஒரு மெப்பொண்ணு. அப்போ அங்கே இருந்துட்டு அவர் சமையல்காரர் கேட்டுட்டிக்கார், கமலியா திரும்பவும் என்னத்தான் அந்த மெப்பில் ஒத்து பார்த்துட்டீங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டிக்கான். கமலியா பார்க்குறா, அவனை கண்டுக்கலாம் நம்ம சொல்லிக்கிட்டிக்கா, இந்த வேறு இடம் ஒன்று இருக்கு அப்படின்னு யோசித்து பார்க்குறா. இந்த ஊரில் உள்ள எல்லாரும் பைத்தியக்காரனுங்க, உங்கள்கிட்ட மாட்டினா சரி செத்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. ஏன்டா அவனை பற்றி யோசித்து பார்க்குறான், அவன் அவளை வெட்டி போட்டும் சிரிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி ஆர்சியன். அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. அப்போ அங்கெல்லாம் வந்துட்டு பட்லர் கதவை தட்டுறார், கமலியா அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு விசிட்டர் வந்துருக்கார் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் யார் விசிட்டர், அவரை உள்ளே வர சொல்லுங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். ஏன்னு பார்த்தா லைலா நம்ம ஹீரோயினை பார்த்து கமலியா அப்படின்ட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஓ லைலா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ கமலியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ லைலா சொல்கிறா, உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஒரு நன்றி சொல்லலை, அதெல்லாம் ஒரு நன்றி செல்வோண்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி அப்பாவியாட்டம் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா கமலியா. லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு மாதிரி அப்பாவியாட்டம் நடிச்சுக்கிட்டு இருக்கா லைலா. அப்போ அங்கால இருந்துட்டு நம்ம ஹீரோயின் லைலா சொல்கிறா, உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு வந்தேன், அந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் காப்பாற்றினீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் தலையை குனிஞ்சு கீழே பார்க்குறா. என்னண்டு கீழே பார்த்தா ஒரு பாஸ்கெட்டை கொண்டு வந்திருக்கா நம்மட லைலா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா என்னதுண்டு. அப்போ லைலா சொல்கிறா, நம்ம ஒரு அழகான இடத்துக்கு போவோம், வெதர் நல்லா இருக்கி அப்படின்ட்டு அவள் கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கா, கார்டனுக்கு போகிறாங்க. அப்போ கார்டனுக்கு போகிற வழியில்
நம்ம ஹீரோயின் பார்க்குற அந்த இடத்துல போய் உட்காருவோம். திரும்பினா லைலா இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கமலியா அப்படின்னு போட்டு லைலா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னத்தை அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோயின் குறுமையை பார்த்துட்டு அப்போ பின்னால் இருந்துட்டு அந்த கோஸ்ட் சமையற்காரன் வந்துட்டான். மேடம் பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கேக்கு பர்கர் அப்படின்ற எல்லாத்தையும் டீயெல்லாம் வச்சுட்டு குந்திட்டிருக்காங்க. அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருக்கியா, உட்காருங்க இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கா. எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு வேறு வழி எப்படின்ட்டு தெரியலை, என்னால் முடிஞ்ச வகையில் நன்றி சொல்கிறேன் நான் அப்படின்ட்டு இருக்கா லைலா. அப்போ நம்ம ஹீரோயின் அக்கு சார் பரவாயில்ல அப்படின்ட்டு லைலா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு கேட்கல. லைலா சொல்கிறா அப்படியா அப்படின்னு போட்டு நீங்கள் இதை இப்போ என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது என்ன செய்வோம் சாப்பிட்டு பார்ப்போம்னு போட்டு நம்ம ஹீரோயின் கையில் எடுத்து கடிச்சு போட்டு பார்க்குறா. இது டெலிஷியஸாக இருக்கே, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைலாவை பார்க்க லைலா ஒரு மாதிரி ஆர்வமாக மூஞ்ச வச்சுட்டு இது நல்லா இருக்கா மேடம் கவலியா அப்படின்னா ஒரு மாதிரி க்யூட்டாக பேச வச்சுட்டு பார்த்துருக்கேன். நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போகிறான்னு நம்ம ஹீரோயின் இது நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்போ நான் லைலா சொல்கிறா, இதெல்லாம் எங்களோட தோட்டத்தில் விளைவிக்கா, என்னோடய தோட்டத்தில் நிறைய கார்டனில் நாங்கள் சமையலுக்கு தேவையான எல்லாம் வளர்ப்போம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அப்படியா தோட்டத்தில் விளைவிக்கதா அப்படின்னு உங்கள்கிட்டையும் தோட்டம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு கேட்கலாம். அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா, எதையை பற்றி யோசித்து பார்த்து சிரிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, கோஸ்டெல்லாம் சாப்பிடுங்கண்ணான்ட்டு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கியா. ஏண்டா பின்னால் நம்ம ஹீரோயின் பின்னால் அந்த சமையல்காரன் இருக்கார். நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அப்படி நினச்சி பார்த்து பிடிங்கல பார்த்துட்டுச்சா. லைலா சொல்லிக்கிட்டு இருக்கியா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்ட்டிக்கு உதவி செஞ்சதுக்கு அப்படின்ட்டு உதவி செஞ்சு பெற்றோம். ஆனால் அவங்களெல்லாம் நம்ம ஹீரோயினோட வந்து அதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா லைலா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டியா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்கிறேன் முதல்ல, இது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி பட்லர் அங்கெல்லாம் இருந்துட்டு கண்ணீர் வடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் ஏக்கத்தோட பார்த்துட்டுச்சா. நம்ம ஹீரோயின் அப்பயே நினச்சி பார்த்து நினச்சி பிடி சொல்கிறா, ஒருக்கு சாப்பாடை கொடுப்போமா, ஏண்டா கோஸ்டெல்லாம் சாப்பிட முடியுந்தாங்க அப்படின்றா. நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு ஒரு கொடுத்தாலும் புறவு என்ன செய்வார்னு சரியா, ஒருவேளை சாப்பாடு பிடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் சாப்பாடு வேணுங்க அப்படின்ட்டு என்னை கேட்டு தொல்லை பண்ணிடுவார். அப்படி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு சேஷா கொடுக்க தேவையில்ல அப்படின்னு போட்டு இருக்கா. அப்போ எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த கேக்கையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற நம்மளோட ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்கல ஒரு வாய் நர்வஸாக இருக்கியா, என்ன செய்யறேன் ஒரு மாதிரி க்யூட்டாக பேச வச்சுட்டு கொடுக்குறா. அப்படியா நம்ம ஹீரோயின் அங்கே ஹட் பண்ணா அஞ்சலி அகாடமியை காட்டுறாங்க. அப்போ லைலா ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள. அவங்களோட மிட் டைம் எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் வந்து அதெல்லாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, யார் இது எப்படி சாத்தியம், யார் எப்படி மோலா வந்தாள் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, இவ எப்படி மோலாவது வந்தா அப்படின்னு பார்த்தாங்க. யாருன்னு பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் தான் நடந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, சாத்தியமே இல்லை எப்படி அது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறான், போர்டை பார்த்துப்பட்டு இது நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் தான் இது கிடச்சிருச்சு அப்படின்ட்டு கேட்கலாம். மற்றக்கெல்லாம் கழிச்சிருச்சாங்க, அப்படி சடனாக அப்படி கிரேட் எழுதிட்டா, ஏதோ சீட்டிங் பண்ணிச்சா அப்படின்னு எல்லோரும் பேசிட்டுச்சாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுப்பட்டு அதெல்லாம் கண்டுக்கலாமல் விட்டு பிடிச்சா நம்ம ஹீரோயின். அப்போ இங்கே ஏதோ சவுண்டு கேட்கு பார்த்தா கோஸ்ட் அந்த பொம்பளை வந்துட்டா, மில்லின்ட்டு அந்த பொம்பளை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா, கமலியா நீங்கள் எப்படி இவ்வளோ கிரேட் எடுத்தீங்க, நீங்கள் சீட்டிங் பண்ணீங்களா, இல்லையே நானும் அந்த ரூம்லான இருந்தேன், உங்களை நான் 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிட்டு தானே இருந்தேன், அப்போ எப்படி நீங்கள் கிரேட் எடுத்தீங்க. நம்ம ஹீரோயின் சிரிக்கிற ஒரு மாதிரி இல்லை தானம்மா சிரிச்சிட்டு சொல்கிறா, இது நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் சீட்டிங்கில் பண்ணலை அப்படின்ட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ. அப்போ பின்னால் யாரோ இருக்கிறேட்ட சவுண்டு கேக்கு வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நினைக்கிறேன் அந்த ஆர்சிஎம் பையன் எப்படி 5வது இடத்துல வந்தான் போல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கேருந்து ஏதோ சவுண்டு கேக்கு, நான் வரக்கூடாதா அப்படின்ற எவ்வளோ சவுண்டு கேக்கு, பின்னால் யாரோ அந்த மாரிக்கு நம்ம ஹீரோயின் பார்க்குறா, யாருன்னு பார்த்தா ஆர்சிஎம் தான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் இப்போ பின்னால் வந்தாண்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவனை பெருசாக கணக்கும் எடுக்காமல் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீச்சா, 5வது இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே கோஸ்ட் கத்திட்டு, இவன் எப்படி பின்னால் வந்தாங்க, இவன் என்னை பார்த்தாலே ஒரு மாதிரி என்னை பயமாக கிடக்கு அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோயின்ட்ட அந்த மில்லி. அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்காமல் ஒழுங்காக நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கா, 5வது இடத்துல வந்துட்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆர்சியன் நீ பெஸ்ட் இடம் வந்துட்டா, என்ன எப்படி வந்தான்னு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அதெல்லாம் வந்துட்டு செல்லினா விஷயம் சரி வர அப்படின்னு இப்படி நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் சொல்லிக்கிட்டான், உன்னை எங்கள் அப்பா கூப்பிட்டாரு, உன்னைய வரட்டான்னு சொன்னார் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இவன் இப்போ ஃபாதர்னெல்லாம் கூப்பிட்டான், இவங்க ரொம்ப நெருக்கமாக ஆகிட்டாங்களே ஏரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன்ட்டு பார்த்துட்டு கேட்கலாங்க கமலியாண்டு ஏதோ சத்தம், கோஸ்ட்டும் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க, என்ன சத்தம் அது, நம்மளை யாரா கூப்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா
பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவளாண்டு பார்த்தா லைலா அங்கேருந்து ஓடி வரா. கமலியா நீங்கள் பெஸ்ட் ரேங்க் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இதை நான் எங்களோட ஃபேமிலிக்கிட்ட பற்றி செல்ல போகிறேன் அப்படின்னு இருக்கா. நம்ம ஹீரோயின் வாய்ப்பிழந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாவுண்டா அப்போ அவள் சொல்லிட்டுச்சா எங்களோட ஃபேமிலிகிட்ட செல்ல போகிறேன், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்கா, அவள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கா அப்படின்னு என்னை ஃபேமிலிகிட்ட செல்ல போகிறேன். நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது ரொம்ப க்ரைஸியாக இருக்கா அப்படின்ட்டுச்சா. நம்ம கமலியாக பார்த்துட்டுச்சா ஏன் செல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. ஃப்ராண்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ லைலா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டா. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு போன வாழ்க்கையில் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சு இப்படி சொல்லிட்டுச்சா. அப்போ லைலா எதையோ நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குற அந்தாங்க இதை வச்சுக்கலுங்கடா. நம்ம ஹீரோயின் பார்க்குற என்ன இது பாஸ்கெட்டில் அப்படின்னு பார்த்துட்டு சாப்பாடு நானே செஞ்சேன்டா கையால் உங்களுக்காக, நீங்கள் அண்டு செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குன்னு ருசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்க, அதெல்லாம் திரும்பவும் கொண்டு வந்தீங்க உங்களுக்காக. அப்போ நம்மளோட பட்லரை நினச்சி பார்க்குறேன் நம்ம ஹீரோயின் சமையல்காரர் கோஸ்ட்டை. அப்போ நினச்சி பார்த்து புரிஞ்சால் ஏதோ சத்தம் ப்ரொஃபஸர் நீங்கள் வந்துட்டீங்களா, அவங்களோட ஹெல்த்தெல்லாம் எப்படி ரொம்ப நல்லா இருக்கா அப்போ அப்படின்னு சத்தம் கடிக்கல. நம்ம லைலாவும் சொல்கிறா ஓ வந்துட்டாரா இவர் ரொம்ப ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு நினைக்கல, எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு லைலா சொல்லியிருக்கேன். அங்கே உள்ளாக்கெல்லாம் கேட்டுச்சாங்க ப்ரொஃபஸர் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்ல மாட்டா. அப்போ அவர் சொல்கிறார் நான் உங்களெலாம் கவலைப்பட வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க என்னை, நான் சும்மா இப்போ ரெக்கவரி ஆகிட்டேன், இப்போ பரவாயில்லன்னு சொல்லி லைலா சொல்கிறா. ஓப்பா எனக்கு நிம்மதியாக இருக்கு, ப்ரொஃபஸர் திரும்ப வந்துட்டார். அப்போ நம்ம ஹீரோயின் கையை முறுக்கிட்டு சொல்கிறா ஓ வந்துட்டாரா அவர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. லைலா நினைக்கிறா ஓ கமலி என்ன சொன்னப்போ அப்படின்னு லைலா நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குற அஞ்சலை ஹட் பண்ணால் நம்ம ஹீரோயின் சோகமாக வந்து ஒரு கதவுல சாஞ்சிட்டு அவனை கூப்பிட்றா ஓ ரவி நீ பிஸியாக வரிச்சு அப்படின்னு கேட்கும். அவன் சொல்கிறான் இல்லை நான் பிஸியாக இல்லைன்ட்டு 2 வாரம் சொல்லிவிட்டு வாரான் எளிமிக்கிட்ட. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா இங்கே தொடர்கொலை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கியா, இதை பற்றி தெரியுமா உனக்குன்னு கேட்கும். ரவி பக்கத்தில் வந்து சொல்கிறான் தொடர்கொலையா, நீ எதுவும் கொலை பண்ணிட்டியா அப்படின்னு அவன் பயந்துட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி மிரட்டுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான் இல்லை நான் பண்ணலை அப்படின்றான். அப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டு கேட்குறான் அப்போ என்னத்துக்கு அதை பற்றிலாம் நீ விசாரிச்சுட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேட்டுட்டியா நம்மளோட ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அது வந்து என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் கொலையாளியை கண்டுபிடிச்சிக்கான், அதை எப்படி அவன் தான் சொன்னான் என்கிட்ட எப்படி ஒரு படுகொலை பண்ணுறாள் தெரியுங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோயினை பார்க்குறான் ரவி பார்த்துப்பட்டு ஒரு மாதிரி கூட்டுப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது ஃப்ரெண்டா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவன் கேட்குறாங்க படுகொலை பண்ணுறாளா அவன்லாம் என்னத்துக்கு உனக்கு அப்படின்னு நம்ம ரவி கேட்குறான் ஏதாச்சும் ஆதாரம் இருந்துச்சு அவனை படுகொலை பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஆதாரம் ஒன்றும் இல்லை அதான் உன்கிட்ட வந்துருச்சேங்க அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ அப்படி க்யூட்டாக நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கல எங்களை ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் எப்படி அவனை ஃபைன் பண்ணுறது, ஆதாரம் ஒன்றும் இல்லாட்டி அவன் எப்படி படுகொலை பண்ணுறான்னு உனக்கு தெரியுங்க அப்படின்றான் ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னு ஒரு மாதிரி பார்த்துப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் படுகொலை பண்ணுறதுக்கு ஆதாரத்தை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். அது என் ஃப்ரெண்டு சொன்னா அவன் படுகொலை பண்ணுறேன் அப்படி. அப்போ நம்ம ரவி சொல்கிறான் அவனோட ஃப்ரெண்டு சொன்னா அடுத்த கூறிய உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டுட்டிக்கான். அவன் கொல்லப்புற அடுத்த ஆளோட ஃப்ரெண்டாண்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் பார்க்குறா எது என் ஃப்ரெண்டான்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சு இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ அவன் ரவி சொல்லிக்கிட்டிக்கான் ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் அதுலெல்லாம் நீ முக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காத ஏன்டா அப்புறம் ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் அதுலேயே ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா உனக்கிட்ட இருக்கிற நல்ல பெரும் போய்த்து அப்பா உன்னைய ரொம்ப வெறுத்துருவார் அப்படின்றான் ரவி. அப்படி சொல்லி பிடிக்க சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னைய குறி வச்சான்டா மரா அடுத்த கோலை நீயாக தான் இருப்பா அப்படின்னு ரவி ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டான். நம்ம ஹீரோயின் அவன் சின்னது பிறகு ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கான். நம்ம ஹீரோயின் அமைதியாக இருந்து இப்படி எதையோ யோசித்து பார்க்குறா. ரவி சொல்கிறது சரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துவிட்டு எதையோ எடுத்து வச்சிடா மேசையில் எடுத்து வச்சுவிட்டு இந்தா எனக்கு கொடுத்த அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி இதை வச்சுக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்துவிட்டு கீட்டா பார்த்துட்டு அவன் திறந்தா இது ஒரு உல்ஃபா அப்படின்னு நம்ம ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட ரவி பார்க்குறான் நம்ம ஹீரோயின் என்னத்துக்கு ஃபோக்ஸ் அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் கோப்பட்டா என்ன இது உனக்கு பிடிச்சட்டி தந்துரு அப்படின்றான். நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே அவன் உனக்கு கமலியா உனக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு இருக்கா. நம்ம ரவி செல்லிப்பட்டு கோப்பாட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்டு கேட்குறான் என்னது ஃபோக்ஸ் அப்படின்னு. நம்ம ஹீரோ உஸ்மா மரியும் வெல்லிருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க கேட்குறான் திரும்பவும் என்னதுக்கு அந்த ஃபோக்ஸ் பொம்மை எனக்கு தந்தா அப்படின்னு கேட்டுட்டிச்சா நம்ம ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் திடீர்னு ஓடிட்டா. நம்ம ஹீரோயின் அவன்லாம் கண்டுக்கலாம் சரி நான் பெய்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஓடிட்டா. அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ண நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டிச்சா ரவி சொன்னது. அப்போ ரவி உண்மையை தான் சொல்லிச்சார், அவர் சொல்கிறதுலேயும் ஒரு மீனிங் இருக்கு, அதெல்லாம் நம்ம அவர் சொன்னதை மதிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அந்த பிரச்சனையில் நம்ம அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டிச்சா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஒரு இதில் கிரேஜில் வைத்துக்கிட்டு இருக்கா எங்கேயோ. அப்போ அங்கெல்லாம் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா ரவி சொல்கிறது சரி அதில் இன்வால்வ் ஆக போகிறா ஆனால் அந்த படுகொலை பண்ணுறாள் எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. முடிஞ்சளவு அவர்கிட்ட பேசுகிறதையும் கேட்குறதையும் தவிர்ப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்கே அகாடமியை காட்டுறாங்க. அகாடமியில் அந்த ப்ரொபோசருக்கு முன்னால் நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா இந்த வெதர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ப்ரொபோசர் சொல்கிறா உனக்கு கூப்பிட்டு எதுக்குன்னு தெரியும் நம்ம ஹீரோயின் நினைக்கிறா
யார்கிட்ட பேச வேணாம்னு நினச்சோமோ அவர்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்டோமே, எப்படி என்னைய கூப்பிட்டார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துச்சுக்கல. அப்போ ப்ரொஃபஸர் சொல்லிக்கிட்டு இருக்கார், கமலியா அப்படின்னு கூப்பிட்டுப்பட்டு அதே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ சொல்லிப்படி சொல்கிற, அந்த புக்கெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு வேணுங்க அப்படின்ட்டு ஆர்வமாக நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு அந்த இதே புக்கை பற்றி பெருமையாக பீத்தி காய்ச்சிக்கிட்டு இருக்கார். அந்த புக்கில் அது இருக்குது இது இருக்குன்னு அந்த புக்கை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோயின்கிட்ட. அதில் ஆர்வமாக இருக்கார் அந்த ப்ரொஃபஸர். ஆர்வமாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்குறா, அந்த புக் எங்கே இருக்குன்னு கேட்கும். அவர் சொல்கிறார், அது டியூக்ரோ புக் தான் அப்படின்றார் நம்மளோட ப்ரொஃபஸர். அந்த டியூக் எப்போ அந்த புக்கை படிப்பார், அந்த புக்கை நீனும் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ க்யூட்டாக ஒரு மாதிரி பார்க்குற நம்ம ஹீரோயின், அந்த புக்கு வேணுங்க அப்படின்றமே நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவர் என்ன நம்மளை மிரட்டுறாரு அந்த புக்குக்காக அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ப்ரொஃபஸர் ஹெட் டீச்சர், அந்த புக் வேணுங்க, அது ஒன்றெல்லாம் முடியுது. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, எது நானா அந்த புக்கை எடுத்து தரணும், என்னால் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும். அவர் சிரிச்சிருக்கார், ஹா அப்படின்னு சிரிச்சு பிடி சொல்கிறார், ஏன் உதவ மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவர் என்னைய மிரட்டுற மாதிரி விளங்குது அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ என்னாலலாம் முடியாது மன்னிச்சிருங்க அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு லேட் ஆகுதுன்னு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறா. என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது, அதை நான் மறுக்கிறேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் கிளம்புறா. விளாட்றாங்க நம்ம ஹீரோயின் அந்த வீட்டில் இருக்கா, நின்றுக்கிட்டு இருக்கா தனியாக, எதையை பற்றி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே யாருன்னு பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் ஏங்க அதை மறுக்கிறா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ப்ரொஃபஸருக்கு பின்னால் ஏகப்பட்ட ஆத்மா விளங்குது, அதுக்கு பின்னால் நிறைய மேடை ரயிலையெல்லாம் கோஸ்டெல்லாம் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் கொண்டையாட்டவங்க அவ்வளோ பெரியங்க, அது கண்ணில் தண்ணி வடிக்கிற மேலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரொஃபஸரை நம்ம ஹீரோயின் நினைக்கிற, அவர் ஏதோ தப்பான வேலை பார்க்குறாருன்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு அந்த ஆத்மாவெலாம் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டீங்க. அவரை கண்ணுகள் வடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, கண்ணில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டீங்க. அவரை கழுத்துக்குள்ளே ஏதோ மார்க்கட்டவங்க ஏதோ இருச்சிங்க, அந்த கோஸ்ட்டு இடம் அதெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பற்றி யோசித்து பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸரையே குறுகுருண்டு பார்த்துட்டீங்க அவர் பாடம் நடத்திக்கல. இப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, என்னத்துக்கு தாங்க ஒரு வழிக்கு நான் போகிறேன் ஏரியா, அதை விட்டு விளவி இருக்கணுங்க, அதை பற்றி நான் ஆழமாக போனேன் எனக்கு தான் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கல அங்கே ப்ரொஃபஸர் வந்துட்டு, கமலி என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு சரியான அதிர்ச்சி. இவர் இப்போ வந்தேன்டா. அப்போ அவர் பாவமாக பார்த்துட்டியா நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டியா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் கொஞ்சம் யோசனையில் இருந்துட்டேன் அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டியா. அப்போ அவர் நானும் பயந்துட்டேன், உனக்கு உடம்புக்கு எதோ ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாவம் மட்டும் மூஞ்சி வச்சுக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கார், சரி ஓகே அப்படின்னு விட போகிற நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவர் இப்போ என்னை பக்கத்தில் வந்தார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னால் ஒரு ஆத்மா ஒன்று முறைச்சிக்கிட்டு இருக்கா, அதையும் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இது என்ன அவ்வளோ ஆபத்தாக முறைச்சிட்டு அவர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட ஒரு மாதிரி சமாளிச்சு, சரி நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு ஓகே அப்படின்னு அனுப்பி விட்டுட்றா அவரை. அப்போ அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறார். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன ஒரு குறுகுண்டு பார்க்குறா, அந்த ஆத்மாவை என்னை அப்படி பார்த்துட்டு அந்த ஆத்மாவோட நான் ஐ கான்டாக்ட் வச்சிட்டே போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு, சரி வாய் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவரை ஒரு மாதிரி தட்டி கழிக்கிறமே காய்ச்சிக்கிட்டே இவர் போக மாட்டார் போலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அவரை போகிறது அனுப்புறதுலேயே குறிய காய்ச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். சரி அப்படின்னு போட்டு அவரும் சரி அப்போ கவனி அப்படின்னு போட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிட்டார். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ நினச்சி பார்க்குற இங்கே வந்து அவர் ஏன் அப்படி நடந்தார் ஏரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யாரையோ தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எங்கரிப்பான்னு நம்ம ஹீரோயின் அங்கேயும் இங்கேயும் தேடிக்கல. பின்னால் நம்மளோட பெட்ரோ வரான், அவன்கிட்ட செலவுன்னு எட்டி பார்க்கு நம்ம ஹீரோயின்ட்டு திடீர்னு பக்கத்தில் வந்து கேட்குறான், கமலியா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். இங்கே நீ யாரையோ தேடுற மாதிரி வாங்குது, அது ஆர்சியனை அரைக்க மாட்டான்ட்டு நம்புகிறேன் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்கான் பெட்ரோ. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை கண்டுக்கலாமல் இங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. அது நம்ம ஹீரோயின் விறுவிறுப்பாக தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ எதையோ தேடுறா போல, நான் சொன்னீங்கன்னா நான் ஏதாச்சும் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சிட்டிக்கா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உன்ட்ட உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை விளங்குதா, நான் உன்கிட்ட வந்து உதவியும் கேட்கல, என்னத்துக்கு என்னை பின்னால் வர நீ அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மிரட்டுற மிகாச்சும் அவன் சிரிச்சுக்கிட்டு, அப்படியா சரின்னு வச்சுக்கல, உன்ட்ட போலியான ஸ்மைலால் சிரிக்காது அப்படின்ற நம்ம ஹீரோயின் உடனே அதிர்ச்சி அங்கே அமைதி நிலவுது. அப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குற அந்த மாரி சொல்லியிருப்பா, ஆர்சியன் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு போலியான ஸ்மைலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஒன்று எல்லாருக்கும் நல்ல சிரிச்ச முகத்தோடு இருந்தால் தான் எல்லோரும் அன்பாக இருப்பாங்கன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதால் அவங்க மனசில் இருந்து சிரிக்காமல் ஒரு போலியான ஸ்மைலை தான் எப்போவும் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறவங்க அந்த போலியான ஸ்மைலை தான் திரும்பவும் என்கிட்ட பண்ணுறான் அப்படின்னு போட்டு கோவத்தில் சொல்கிறா, இந்த ஸ்மைல் இருக்கே இது உண்ட ஒரிஜினலே இல்லை, இது உண்ட உண்மையான ஸ்மைலே இல்லை, எல்லா டைம் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு தெரியாது அப்படின்ற எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மிரட்டிட்டு போகிறா. அப்போ அவன் பார்த்துட்டு இருக்கான், எது ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு அவன் ஆர்சியன் ஒரு மாதிரி பார்த்துட்டிக்கான். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா, இவன் இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கோவத்தில் போகிறா. அப்போ அவன் வாயில் கையை வைக்கிட்டான், எது இந்த ஸ்மைல்
இது நான் எல்லார்ட்டையும் இப்படி தானே பண்ணுவேன், ஏன் அவன் மட்டும் இப்படி திட்டிட்டு போகிறான் எனக்கு அப்படின்னு அவன் அதிர்ச்சியில் கேட்டுட்டியான். ஏன்டா அவன் நினச்சி பார்க்குறான், இந்த ஸ்மைல் நான் எல்லார்ட்டையும் அழகாக பழகணுன்னு இந்த ஸ்மைலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பெட்ரோ நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா, நீயா ரொம்ப நல்ல பயல் அப்படின்னு அவங்க அம்மா அவனை சரியாக இறுகி கட்டி பிடிச்சிட்டு காய்ச்சிட்டிச்சா. அப்போ அவங்க மெய்டெல்லாம் சேர்ந்து காய்ச்சிட்டிச்சாங்க. அவங்க அம்மாவோட அவங்க ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு கேட்கல. அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு எலும்பு உண்டு பார்க்கல. அவங்க நடக்கல. அவங்க அம்மா ஆர்சின்னு சொல்லிக்கிட்டு ஆர்சியன் தான் போய் கையை கொடுக்குறான், வாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. அப்போ அவங்க அம்மா ஆர்சியன்ற கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஆர்சியன் சொல்லிட்டு எங்கள் அம்மாவில் ஒரு நோய் காரணமாக நடக்கலைண்டா. அப்போ திடீர்னு அவங்க அம்மா தடிக்குள்ளே போய்த்தா. அப்போ ஆர்சியன் அம்மாண்டு கூப்பிடக்கல. மெய்டெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல இதுக்கு பிறகு நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆர்சியன், நீங்கள் ஒன்றும் ஏற்றலண்டா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறா, பரவாயில்ல ரைட்டா மெய்டு பார்த்துக்கலாட்டு, நீ கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு ஆர்சியன்ட்டு சொல்கிறா. பெட்ரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு. அவன் சரிம்மா அப்படின்னு அவனே சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்போ அவங்க அம்மாட்ட திரும்ப வந்து கேட்டுட்டீங்க அவங்க அம்மாட்ட. அப்போ அவங்க அம்மா சொல்கிறா, நீ ரொம்ப நல்லபடியே, நீ எல்லாட்டையும் அன்பாக நடந்துக்கலணும் விளங்குதாண்டா. அப்போ அவங்க அம்மா இறந்துருவா. இறந்தது பிறகு அந்த பெட்ரோ பார்த்துட்டு இப்போ அவங்க அப்பாவும் அவங்களோட சின்ன சிஸ்டரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க ஃபினரலில் அவங்க அம்மா இறந்ததுக்காக. அப்போ அவன் நினச்சிட்டிக்கா, நான் எல்லார்ட்டையும் எங்கள் அழகாக கைண்டாக நடந்துக்கலணும். அதிலேருந்து நம்மளோட பெட்ரோ ஒரு மாதிரி சிரிப்பான். எல்லாரை கண்டாலும் ஒரு மாதிரி போலியான ஸ்மைலை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களோட நல்லா புலங்குறது, அதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டான். அப்போ அவன் நினச்சி பார்க்குறான், ஏதாச்சும் பிரச்சனைனா நான் தடுத்து நிறுத்து வேண்டி. அதெல்லாம் லேடி கம்லியா அந்த அவன்ற முடியை பிடிச்சி இழுக்கவும் அவன் பெட்ரோ போய்த்து தடுத்துரிப்பாங்க. அவள் தடுத்துல ரொம்ப ஹேட்டாக இருப்பான் நம்மளோட ஹீரோயின் அந்த பாஸ்ட்டு கமலியா. அதெல்லாம் பற்றி அவன் நினச்சி பார்த்துட்டிக்கான். அவள் ஏன் இப்போ டிஃப்ரெண்டாக நடந்துக்கிள்றா. அப்போ அவள் பார்க்க எனக்கு ஏதோ புதுசாக இருக்கிற மாரிக்குன்னா நம்மளோட பெட்ரோல் நினச்சி பார்த்துட்டிப்பான். அந்த சண்டே நான் நிறுத்தவே இல்லை, ஆனால் நான் எல்லார்ட்டையும் ஒரு போலியான ஸ்மைலை தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்மைல் எல்லாருக்கும் பிடிச்சித்தானே இருந்துச்சு அப்படின்னு அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு. ஆனால் கமலியாவை பார்த்தேன், நான் கமலியாவை அந்த கல்லறையில் நான் கமலியாவை பார்த்தேன். கல்லறையில் கமலியாவை பார்த்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பாரத்தையும் கண்டுக்கலாமே, என்னை இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அங்கால திரும்பி எதையோ சீரியஸாக கவனிச்சிட்டு இருந்தா. ஆனால் நான் அவளை பார்த்தேன், அவள் பற்றி யோசித்தேன், அவள் பின்தொடர்ந்து அவள்கிட்ட பேசுவோண்டு போனேன். அவள் என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தா தொடர்ந்து. அப்போ அவள் அந்த மரத்துக்குள்ளே தூங்குறதையும் நான் ஓரமாக இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அவளோட நடத்தையெல்லாம் ஓரமாக இருந்து கவனிக்கிட்டு தான் இருந்தேன். அவள் ஏதோ டிஃப்ரெண்டாக நடந்துட்டு இருந்தாள். ஆனால் இப்படி அவள் ஏன் இந்த போலியான ஸ்மைலண்டு சென்னா அப்படின்ற அந்த சண்டையில் கூடி அவள் ஆர்சியன்ட்ட போய் தடுத்து நிறுத்தைக்குள்ள கூடி நான் இந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருந்தேன். ஏங்க நான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்னு நான் பார்ப்பேன் பிரச்சனையெல்லாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா நான் நல்லா ஆழ்த்தேன் அப்படின்னு நினச்சிவிட்டு ஏன் அப்போ நான் அந்த ஃபைட்டை தடுத்து நிறுத்தலை. கமலியாமல் வந்து அவனுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அந்த ஃபைட்டை தடுத்து நிறுத்தினா. அப்போ கூடி நான் உனக்கு தெரிஞ்சால் அதெல்லாம் அந்த இதை தாரையும் பத்திரமா கொண்டு வச்சு என்கிட்ட வந்து சென்னா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அப்பா உண்மையான ஸ்மைல் பண்ணேன் போல் அப்படின்ட்டு அவன் நினைக்கிட்டு சிரிக்கிறான். அப்போ இதானா உண்மையான ஸ்மைல். அப்போ இவ்வளோ நாள் நான் எல்லாத்தையும் போலியான ஸ்மைல் தானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிட்டு இப்போ கமலியாக பார்க்குறான். அப்போ கமலியாக சொல்லிவிட்டு போனதுன்னு நினைக்கிறான். அவனோட உண்மையான ஸ்மைலை பண்ண எல்லாட்டையும் போலியாக எப்பவும் சிரிக்காத அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு போய் இப்போ நம்மளோட ஹீரோயின். அப்போ அதை பற்றி யோசித்து பார்த்துக்கிட்டு அப்போ இதெல்லாம் நான் கமலியா என்னை இவ்வளோ நாள் இக்னோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் நினைக்கி பார்க்குறான். அப்போ எப்போ நான் எல்லாட்டையும் போலியான ஸ்மைல் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்களே எல்லாட்டையும் அழகாக அன்போடு நடந்துக்கலன்னு உண்டு. அதில் அப்போது நான் எல்லாட்டையும் சிரிச்சுத்தானே இருந்தேன். ஆனால் போலியான சிரிப்பேனா அது அப்போ அப்படின்னு நினைக்கிட்டு கேட்கல. பின்னால் பொம்பளையில் வந்துட்டு கேட்குதோ, பெட்ரோ உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, ஒரு இடத்த போகிறோம் வரியா சாப்பிட்றதுக்கு எல்லோரும் லஞ்சுக்கு அப்படின்ட்டு கூப்பிடுதில்ல அந்த பொம்பளையில் வந்து. அப்போ அவள் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்னாச்சுண்டு. அப்போ நம்மளோட பெட்ரோட ஃபேஸை பார்க்கணுமே. ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். அதோட பார்த்த பார்வையிலே ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறான். பார்த்துப்புட்டு இது சரி வரேன்னு போட்டு அழகாக சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு அப்படியே நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வரல அப்படின்னு அவன் பெட்ரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதோல்கிட்ட. அப்போ அதோலும் அப்படின்ற ஒரு மாதிரி அதிர்ச்சியாகிக்கிட்டு பேசிட்டு போகுதல். அவர் ஒரு மாதிரி பார்த்தமே இருந்துக்கேனா, ஆனால் திடீர்னு பேச மாற்றிட்டார் அவர் அப்படின்னு அவங்க பேசிட்டு பேசிட்டுருக்காங்க. அப்போ அவன் சிரிக்கிறான், சத்தமாக சிரிக்கிறான், ஹஹாண்டு. இதுதானா அப்போ உண்மையான ஸ்மைல். அப்போ இவ்வளோ நாள் நான் போலியான ஸ்மைல் பண்ணிக்கேனா அப்படின்னு அவன் நினச்சிட்டு போகிறான். அப்போ கமலியாக காட்டுறாங்க. எங்கேயோ தேடி அழுத்து போய்த்து வெறுத்து போய்த்து கார்டனுக்கு வந்துட்டான் நம்ம ஹீரோயின். அங்கே தேடி இங்கே தேடி ஒரு இடமும் கிடைக்கல. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சு தேடிட்டியா, எங்கே போனாலே ஏரியா அட்டியே அப்படின்னு தேடிக்கிட்டியா. திரும்பி பார்க்குறான் நம்ம ஹீரோயின். அப்போ அங்கே ஏமி வந்துட்டா. லேடி நீங்கள் யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி உரசிட்டு கிடக்கா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உன்னையே தான் நீ தேடினே ஓலோ நேரமா எங்கே போய் தொலைஞ்சா நின்று கேட்கும். நம்ம ஹீரோயின் செல்றாவோ நீங்கள் ஆனால் சரி நீங்கள் அகாடமியில்
இந்த இதில் போய்த்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்ட்டு யாராச்சும் பாராங்களா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக நடக்குன்னு பார்க்க சொன்னீங்க, அதெல்லாம் நான் போனேன் அப்படின்ற நம்மட மேல். அப்போ நம்ம ஹீரோயின் சரின்னு கொடுத்து அவளோட கூட்டிகிட்டு போகிறா. அவள் இங்கேவா அவனைட்டு ஒன்று ஹார்டன் நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறா அவளை. அப்படி கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு மரத்து கீழே போகிறாங்க. அப்போ அங்கே இவன் நம்மளோட ப்ரொஃபஸர் தண்ணி குடிச்சிட்டீச்சார், டீ குடிச்சிட்டீச்சார், எதோ குடிச்சிட்டீச்சார்னு வச்சுக்கலுங்களேன். அப்போ அவர் குடிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ அங்கேருந்து பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் அந்த மில்லின்ற கோஸ்ட்டும் பார்த்துக்கிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, மில்லி அவர் விளங்குறாரா அப்படின்னு கேட்கும். அவள் ஆமான்றா. நான் அதை கேட்கல, அவர் பின்னால் உள்ள கோஸ்ட் விளங்குதாண்டி கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சொல்கிறா குரலை மாற்றி. அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா, அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அவரை பற்றி அப்படின்னு கேட்கவும் நம்மளோட மில்லி சொல்கிறா ஒரு மாதிரி அதை பற்றி சொல்லலை அப்படின்றா. நம்ம ஹீரோயின் ஏன்ட்டு கேட்குறா, திடீர்னு ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு. அப்போ நம்ம மில்லியோட கழுத்துலேயும் அந்த அடையாளம் இருக்குது கழுத்தில். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, ஓட கழுத்துலேயும் அந்த அடையாளம் இருக்குது. அப்போ இவவே அவன் தான் கொண்டிப்பானே எரியா அந்த ப்ரொஃபஸர்ன்ட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு, அப்போ அவனை பற்றி நான் வேறு யாரை கோஸ்ட்டை விசாரிக்கிறேன், வேறு கோஸ்ட்டை வர சொல்லுன்னு கேட்கவும் மில்லி சொல்கிறா அதுக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்கிறா. அப்போ இங்கே ஹட் பண்ண அகாடமிலாம் காட்டுறாங்க, அந்த நம்மளோட ஹீரோயின்ற வீட்டில் காட்டுறாங்க. அங்கே நம்மளோட இவர் சொல்லிக்கிட்டு இருக்க பட்லர், மேடம் என்ன சோர்வாக இருக்கீங்க போல் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவங்களோட அப்பாவை மீட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கவும் நம்மளை கமலியாக சொல்கிறா, இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு இப்படி நம்ம ஹீரோயின் மேலே கிளம்பிட்டு திரும்பி பார்க்குறான். அவனை பார்த்துப்பிட்டு சொல்கிறா, ஜியோ அப்படின்னு போடு அவனை பற்றி யோசித்து பார்த்துப்பிடு. நம்ம ஹீரோயின் அவன் கேட்குறான், ஏதோ உங்களுக்கு சூப்பு வச்சு தரையா, நல்ல உடம்புக்கு தெம்பாக இருக்கீங்க, அந்த சூப்பெல்லாம் குடிச்சிங்கண்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டீங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எது சூப்பா அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிட்டான், அதெல்லாம் செல்லாதங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கேட்கல. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறான், அந்த மெய்டு எங்கே போய்த்தாண்டி. அவள் சொல்கிறா, அவள் உங்களோட ரூமெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போய்த்தீங்க, ரொம்ப சுத்தமாக வச்சுக்கலாம்னு இப்படி சொல்லி சுத்தம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இது அவள் சுத்தம் பண்ணுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவளை பற்றி ஒரு மாதிரி கேவலமாக நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நினச்சி பார்த்துட்டு கேட்கல. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவன் சொல்கிறான், அப்போ உங்களுக்கு எதுவும் பானமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன ஹரியா அப்படின்னு நான் பேசிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இந்த பட்லர் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் திடீர்னு எதோ ஸ்டேஞ்ச் ஆகிட்டு அவனுக்கு பக்கத்தில் போகிறா. பட்லர்கிட்ட போய்த்து நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பட்லர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் ஆனால் அந்த ஷேடோ அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், என்ன மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எந்த டார்க் ஷேடோவை பற்றி நீங்கள் பேசிட்டீங்கன்னு கேட்கும். அவன் சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ ஆனால் அந்த டார்க் ஷேடோட கிங் தலைவன் நீ தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும். அவனுக்கு ஒரு மாதிரி பேத்து அவன் அமைதியாக இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா, என்ன ரூமில் வந்து மீட் பண்ணு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்கு கீழே வேலை செய்கிற ஆள்லாம் அந்த டார்க் ஷேடோ, அவங்க எல்லா கேஸையும் திருத்தி வைப்பாங்க, அவங்க நம்ம அப்பாவுக்கு கீழே இருந்து மறைமுகமாக வேலை செய்கிறாக்கள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டே கேட்கலையே, அந்த அவங்களுக்கு ஃபைல் கொடுக்குறது, அந்த போர் காலத்துல எல்லாம் பேக்ரவுண்ட்லேருந்து உதவுறது எல்லாம் அந்த டீம் தான் செய்யுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே பட்லர் அதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்டா அந்த பட்லராக இதுக்கு முன்னால் உள்ள கெட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சிரிக்கிட்டு இருக்கார், உங்களுக்கு இந்த அப்போ அந்த பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கார், அவரை நாங்கள் சின்னத்துலேருந்தே அதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவர் எங்களோட சின்னத்துலேருந்து வந்துட்டார், அவரை தயார் பண்ணது நான் சின்னத்தில் ரொம்ப அழகாக இருந்தீங்கன்னா மேடம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிட்ட கட்டிட்டு இருக்கார். அப்போ அந்த இவன் வந்துட்டான், நம்மளோட டார்க் ஷேடோ கிங் அவன் வந்துட்டான். அவன் சொல்லிக்கிட்டான், நான் தான் தலைவன் உங்களுக்கு எப்படி தெரியும் வந்தோடனே கேட்டு விட்டான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, பார்த்துப்பட்டு உள்ளத்தை நம்ம சிரிக்கிறான். நம்ம ஹீரோயின் ஏதோ பிளான் வச்சா போல. அப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கிட்ட பற்றி சொல்கிறா, ஒரு இதை கொடுத்துட்டு இதில் உள்ள ஃபோட்டோவில் உள்ளாக்களை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் எனக்கு உடனே வேணும், நீங்கள் எப்படினாலும் அதை ஆராய்ச்சி செல்லணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுக்குறா. அப்போ அவன் பார்க்குறான். அப்படி நம்ம ஹீரோயின் என்ன நடந்துக்கின்னு யோசித்து பார்க்குறா. அப்போ அந்த மில்லி சொல்லிப்பா, உங்களுக்கு அதை பற்றி வேறு எந்த கோஸ்ட்டும் செல்லாது, ஏண்டா அவர் தங்கச்சியை நான் தான் அப்படின்ற நம்ம ஹீரோயின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக முடிஞ்ச வச்சுக்கிட்டு சொல்கிறா, நான் தான் அவரை தங்கச்சின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் இதை கேட்டோன்னே சரியான அதிர்ச்சியாகிட்டா, இது தங்கச்சின்ட்டு. அப்போ நான் ஃப்ளாஷ்பேக்கை செல்ல ஆரம்பிக்கிறா. அவள் ஒரு அனாதை, அவள் யாரோ தத்தெடுத்திச்சாங்க அந்த ஃபேமிலியில். அப்போ அங்கே ஃபேமிலியில் தத்தெடுத்துட்டு கேட்கல, அவள் சரியாக கொடுமைப்படுத்திச்சாங்க. அப்பா அவன் உண்மையாக நான் தங்கச்சியை கண்டுபிடிச்சிச்சான், அவன் அண்ணங்காரன் கண்டுபிடிச்சி அவட கெஞ்சிருப்பான் அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட. ஆனால் அவங்களோட ஃபேமிலி அவள் கொடுத்துருக்கா, அவள் கடைசியில் தூக்குமாட்டி செத்துருப்பா. அதை பார்த்து அவன் சரியாக அழுதுருப்பான் அண்ணங்காரன். அதெல்லாம் பற்றி யோசித்து பார்க்குறாங்க, என்ன அண்ணன் என்னால் சேரவே முடியலை, நான் எங்கள் 2 பேராலையும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. மில்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுலேருந்து அவன் ஒரு மாதிரி பைத்தியம் ஆகினாங்க, அதுலேருந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கான். ஆனால் அது அவங்க எல்லாரையும் கொண்டான் அப்படின்னு கத்திட்டிக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது எல்லாரையும் கொண்டானா, எல்லாம் இந்த உலகத்தில் ஏன் இப்படி இருக்காங்களே இருக்கா, எல்லோரும் அவங்க அண்ணங்காரையும் அப்படி செஞ்சிக்காங்க, அவங்க தங்கச்சியை கொண்டு அந்த ஃபெமிலியை விட்டுட்டு அனாதை எல்லாரையும் கொள்கிறாங்க, ஏன்டா அவங்க அனாதை அப்படி சொல்லியிருக்க. இங்கே பட்லர்கிட்ட காட்டுறாங்க. அவர் சொல்லிக்கிட்டே, அது சரி மேடம், நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும், அதை முதல்ல சொல்லுங்க நைட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நம்மட டார்க் கிங் அவன் சொல்லிக்கிட்டான்.
அப்போ பிளக்ஸோட தலைவன் சொல்லிட்டிருக்கான். அப்போ சொல்லிட்டு கேட்கல அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் பட்லரை பார்க்குறா. பட்லர் ஒன்றும் தெரியாமல் ஒரு மாதிரி பண்ணிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் இது சரிப்பட்ட வரேன் நம்ம ஏதாச்சும் விட்டு போடணும்னு போட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுவா நான் பார்த்துட்டே இருந்தேன், உன்னைய கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் டெய்லி, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறான், அப்படியா என்னைய கவனிச்சிக்கிட்டே இருக்கிறதால எப்படி கண்டுபிடிச்சேன், இது ரொம்ப ஓவரால்லையாண்டு அவன் கத்துறான். உங்களுக்கு தெரியும் இது பொய்யுண்டு, அப்போ உண்மையை செல்ல மாட்டீங்களான்னு அவன் கத்துறான். நம்மளை பட்லர் கத்துனா நம்ம ஹீரோயின் கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கள் அப்பாவோட நீங்கள் பேசுகிற பிஸ்னஸ் டீல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்டேன், ஒட்டு கேட்டேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ அவன் ஒரு மாதிரி விளங்காத மாதிரியே பார்த்துட்டியான், ஒன்றும் புரியாத மாதிரியே. என்ன மேடம் சொல்கிறீங்க ஏன்டே ஒரு மாதிரி பார்த்துட்டியான். அவன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மிதிக்கி பார்த்துட்டியான், எதே பொய் சொல்கிற மாதிரி தான் விளங்குது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டியான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. மறைச்ச முடியாதோ ஒன்று நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. அப்போ அவன் பார்த்துட்டு கேட்குறான், சரி என்னத்துக்கு இப்போ இதெல்லாம் பற்றி கேட்குறீங்க நைட்டு இந்த பொம்பளோட டீட்டெயில்ஸ் எல்லாம்ண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது உன்னை போ நான் சொல்கிறேன், இப்போ இதை மட்டும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்போ நினச்சி பார்க்குறா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுக்கு மேலே நின்றுக்கிட்டா தலை சுற்றி உள்ள வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோயின் போய் கட்டியில் படுத்துக்கிட்டு அப்பா நிம்மதியாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் தூக்கத்தை போடுவோன்னு கூட நம்ம ஹீரோயின் தூங்குறா. அப்படியே இங்கெல்லாம் ஹட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் நினச்சி யோசித்துக்கிட்டு இருக்கியா, என்னத்தை பற்றி யோசிக்கிறான்டா, அந்த பிளாக் சைடை உள்ள இருக்கவன் டேரெக்டாக அவங்க அப்பாவுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அப்படி யோசித்துட்டியா. அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ணால் நீங்கள் வாரீங்களா கமலியா, எனக்காக உதவி செய்ய ஒத்துக்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்ட்டு ஆசையாக கேட்டுக்கிட்டீங்க நம்மளோட ப்ரொபோசர். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் உனக்காக உதவி செய்ய வாரேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ ப்ரொபோசர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்னு ப்ரொபோசர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ நம்ம ஹீரோயின், சரி என்ன வேலை செய்யணும் உங்களுக்காக அதை சொல்லுங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு. அப்போ அவன் சொல்கிறாங்க, உன்னை நான் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன் அங்கே வாணின்ட்டு நம்மளோட ப்ரொபோசர் சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின், சரியா அப்போ அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு கிளம்புறா. கிளம்பிக்கலே பின்னால் திரும்பி பார்க்குற அந்த கோஸ்டெல்லாம் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தோன்னே அவர் பின்னால் உள்ள கோஸ்டெல்லாம் காட்டுறாங்க. ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின்களை எதையோ யோசித்துக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே அந்த ப்ரொபோசர் பைத்தியக்காரந்தாங்கன்னா அவன் தங்கச்சி இறந்ததுக்காக மற்ற அனாதை எல்லாம் கொள்கிறாங்க, மற்ற அனாதை எல்லாரையும் அவன் கொள்கிறாங்கடா. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அப்போ அடுத்த டார்கெட் நான் தானே அவன்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு ஒரு மாதிரி போகிறா. அப்போ போய்க்கல அவள் கேட்க குத்தி இங்கெல்லாம் ஹட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்க குத்தி ஒரு மாதிரி கொலை பண்ணுற இடம் பார்த்துக்கிட்டியா. நம்ம ஹீரோயின் கோத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கியா. அப்போ லுட்வில் அங்கேருந்து அதெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். அப்போ நம்ம ஹீரோயினை பார்க்குறோம். நம்ம ஹீரோயின் என்னன்னு பார்க்குற அதிசயமா. அப்போ அங்கே நம்மட இவர் கேட்டுட்டு இருக்கார், நீ ஏதாச்சும் பிரச்சனையிலையா இருக்கியா, சோகமாக இருக்கியா அப்படின்னு நம்மளோட அப்பாக்காரன் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கேட்க குத்தி ஒரு மாதிரி பண்ணி வச்சா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி கேட்டுவிட்டு அவர் ஒரு மாதிரி எதையோ அவர் போடிக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக இருமி போட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குற என்னத்துக்கு ஒரு இப்போ இருமுறார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அப்போ அவர் சொல்கிறார், கமலியா உனக்கு இந்த ட்ரெஸ் என்னமே விளங்குது, நான் அங்கே ரோயல் பிரின்சஸ் அவரை பார்க்க போய் அதில் இந்த உடுப்பு போட்டிக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் கேட்குறா, எது இந்த ட்ரெஸ்ஸா, அதை நான் பார்க்கணுன்றதுக்காக இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டீங்க. அதுக்கே ஒரு உழோ பில்டப் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அதை சொல்லிப்பட்டு ஒன்றும் சும்மா மாதிரிச்சு. அப்புறம் நினைக்கிற என் பிள்ளைக்கு இது விளங்குது இல்லையே அவர் ஒரு மாதிரி சோகத்துக்கு உச்சத்தை போய்த்தார். அப்போ அங்கே திரும்பி பார்க்குறாரு, எதையோ நம்மளோட அப்பா பார்க்குறார். பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறார். அப்போ எனக்கு இந்த நெஞ்சை தொட்டு காட்டுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிட்டு என்னண்டு. அப்போ அவர் ஒரு மாதிரி அங்கே திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கார் நம்மளோட ரவி பயலை. அப்போ இதில் காட்டுறாங்க நம்மளோட அப்பக்காரல் ஒரு மாதிரி பார்த்துக்க நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இது டிவைன் பீஸ்ட்டுக்கு மேஜர் ட்ரெஸ் போட்டியார் அவர் அப்படின்ட்டு அவருக்கு என்ன கொடுக்குறேன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்பா ஐடியா வருது. நம்ம ரவிக்கு கொடுத்த பெட்ஜை தான் அந்த ஃபோக்ஸ் அதைத்தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார் ரெண்டு நம்ம ஹீரோயினுக்கு விளங்கிட்டு. நம்ம ரவி ஒரு மாதிரி குழப்பமாக சிரிச்சிட்டியா. நம்ம ஹீரோயின் குழம்பி போய்த்தா. அப்போ நம்மளோட அப்பக்காரர் பார்க்குறார். ரவிடே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குற நம்ம ஹீரோயின் அவருக்கு தரப்படாட்டாளா அப்படின்னு பார்த்துட்டியா, தரமாட்டாளா இவள்ண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் புரிஞ்சு போச்சு இன்னும் போட்டு நம்ம ஹீரோயின் அவர் அப்பாவை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அடுத்த முறை சந்தைக்கு போய்க்கல இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டி வருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. லுட்வில பார்க்குறாங்க. லுட்விலும் போசாவி ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதோ தரமாட்டாளா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவனும் ஆண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, சரி அப்போ சந்தைக்கு போய்த்து வாங்க வேண்டிய அமைச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி க்யூட்டாக. அடுத்து இங்கெல்லாம் ஹட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ ப்ரொபோசரை பார்க்கலாங்கிட்டு வந்துட்டான் நம்ம ஹீரோயின். ஏன்டா அவங்க பிளான் போட்டபடி இங்கே மீட் பண்ணலாங்கிட்டு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொபோசர் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுங்க அங்கே சரி வெளிக்கிட்டு வருவோம் நம்ம ஹீரோயின் வந்துட்டா. இடத்த பார்க்குற அவர்
பிரம்மாண்டமாக இருக்கு அந்த இடம். அப்போ அங்கே ப்ரொஃபஸர் வந்துட்டான். வந்துட்டு வாங்க கம்லியா உள்ளே வாங்கன்ற ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே அவன் உள்ளே வரவேற்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் சாவ அடிக்கிறதுக்கே இவ்வளோ சந்தோஷமாக கூப்பிட்றான். ஆனால் நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறா. உள்ளே போய்த்து பார்க்குறான் நம்ம ஹீரோயின். அவனும் சரி வா கம்லியான்ட்டு மரியாதை ராஜ மரியாதைலாம் கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது ரொம்ப அழகாகவே இருக்கே பெருசாக உடலாம் நம்மள்ட்ட சுத்தமாக வச்சுக்கான் ஒரு க்ளூவும் இல்லாத அளவுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கியா. அப்போ அவன் சிரிச்சிட்டிக்கான் ஹாண்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் குந்திட்டு அந்த ரூமையை சுற்றி பார்க்குறா. ஏதோ இருந்துச்சுமே மில்லியனைட்டு ஏதோ சொன்னாவே அங்கே ஏதோ பாக்ஸ் ஒன்று இருக்கீங்க அப்படி நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு பார்க்குறோம். நம்ம ஹீரோ திடீர்னு பார்த்து ஆச்சரியப்படுற என்னதுன்னு பார்த்தா அந்த பாக்ஸ் அந்த மேலே ஆகி நம்ம ஹீரோயின் பார்க்குறான். அவன் டீ தூள் எடுக்கிறது பக்கத்தில் ஆகி அந்த பாக்ஸுண்டு. அப்போ அவன் எழுதியான் கம்லியா உங்களுக்கு என்ன டீ பிடிக்கும், உங்களோட பிடிச்ச டீட பேரை சொல்லுங்க நான் செஞ்சுறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு எந்த டீனாலும் பரவாயில்ல தந்தா போதுன்னு இருக்கான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் டீயை போட்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் குடிக்கிறா. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி வில்லத்தனம். நம்ம ஹீரோயின் டீயை குடிச்சோடனே ஒரு மாதிரி இருமுறை. அப்போ அவன் பார்க்குறான் இந்த டீ ஒர்க் ஆகுது போலே அப்படின்னு நம்ம ஹீரோயின் இருமையை போட்டு அப்படியே கீழே விழுந்துட்டா. டீயை போட்டு அப்போ அவன் பார்க்குறான். வந்த வேலை எவ்வளோ சீக்கிரமாக முடியுங்கன்னு நான் சத்தியம் எதிர்பார்க்கல அப்படின்றான் அவன். செல்லிவிடு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துவிடு இவன் மயங்கி விழுந்துட்டால சரி அது அப்புறம் பண்ண வேண்டிய வேலையை பண்ணுவோம் அப்படின்னு கூட நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். அவன் நம்ம ஹீரோயினை இழுத்து கீழே போட்டான். அவன் போட்டு நம்ம ஹீரோயின்ற கழுத்தை பிடிக்கிட்டான். கழுத்தை பிடிக்கி நெவுஜ போய்க்கலாம். நம்ம ஹீரோயின் தையை தட்டி விட்டோன்னே அவன் பயந்துட்டான். என்ன நீ இன்னும் சாவலை மயக்கம் போடலையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் கத்திட்டு பின்னால் போய் துள்றான். நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டு நம்ம ரவி கொடுத்தா அந்த பிரேஸ்லெட் எடுத்து எறிஞ்சு விட்டான். அவன் மாட்டிக்கிட்டான். அந்த பிரேஸ்லெட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். கமெடியா என்னாச்சு நீ ஏன் உசுரோட இருக்கியா, நீ சாவ வேண்டிய ஆள் ஏங்கடா, நீ ஒரு அனாதை, அப்படி உன்னோட ஃபெமிலியால் வெறுக்கப்பட்டவள், நீ சாவணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எது நான் என் ஃபெமிலியால் வெறுக்கப்பட்டவளா, என் ஃபெமிலியை எனக்கு எவ்வளோ பிடிச்சிக்கிட்டு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. யோசித்து பார்க்குறா. இவனை ஒரு வழியாக மாட்ட வச்சாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. அப்போ அவன் என்ன உன்னை நான் உண்மையிலேயே உனக்கு நல்ல பீஸை தான் தர ஆரம்பித்தேன். நான் உனக்கு வெறுக்கலே அந்த ஃபெமிலி உன்னை அடிமை போல் ரீட் பண்ணுறது உனக்கு பிடிச்சலே அப்படின்னு அவன் கேட்டுட்டிருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எது என் ஃபெமிலி என்னை அடிமையாட்டம் பார்க்குதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. ஒரு மாதிரி அவனை உத்து பார்த்துட்டியா ஒரு மாதிரி. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி உன்னை அதான் நான் கொல்ல பார்த்தேன், உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நீ செத்தின்டா, உனக்கு எந்த அநியாயமும் துன்பமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. எது செத்தா அப்போ ஒன்றும் நடக்காதா அப்படின்ற நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கேட்கும். ஆச்சரியமாக பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சாவுறதோட எனக்கு என் ஃபெமிலியை ரொம்ப பிடிச்சின்னு சொல்கிறா. அப்போ அவன் பார்க்குறான், எது அவங்க உன்னை தடுத்தாக்கல, அவங்கள என்னதுக்கு உனக்கு பிடிச்ச பிறகுன்னு அவன் கேட்கும். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கியா, மற்ற பொம்பளை உள்ள நீ கொண்ட அந்த ஒரு பொம்பளை இருக்காவே அவன் பற்றி உனக்கு என்ன ஹரின்னு கேட்கும். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் உண்மையிலே சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சேன், அவள் இப்போ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னால் இருந்துட்டு ஏதோ கருப்பு கலரில் பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த மில்லி வந்து நிற்கிறா. மில்லி நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, மில்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அந்த அண்ணங்காரன் இப்படி மாறினதுக்கு காரணம் மில்லி இறந்ததெல்லாம், அதெல்லாம் அவன் இப்படி சைக்கோவாக மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. மில்லிங்க அதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி தான் அவன் என்னால் மற்ற ஆக்களும் அந்த அநியாயத்தை படப்பரண்டு போட்டு தான் எல்லா அனாதையும் அவன் கொள்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிக்கிட்டா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எப்படி இருந்தாலும் அவன் சைக்கோஹாங், அப்படி வாயை மூடுவோண்ட வாயை அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவர் மாதிரி அரட்டுறமே கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ சென்னொன்னே அவன் பார்க்குறான், எது இவன் நான் காற்றுல பேசிக்கிட்டு அவன் ஒரு மாதிரி ஒன்றும் பேசாமல் அமைதியாக பார்த்துட்டிக்கான். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டிக்கான். நம்ம ஹீரோயினையை குறுகுருண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தது பிறகு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கேட்குறா, எது நீ எல்லாரையும் ஃபீஸ் கொடுக்குறியா, எல்லாரையும் அமைதியை கொடுக்குறியா, எல்லாரையும் கொள்றியா, அது உனக்கு பிடிச்சிருச்சா, அவங்களெல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து கேட்குறா. ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம கேட்டுவிட்டான்ற முடியை பிடிச்சி கேட்குறா. எது சாவடிச்சா அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீ, அப்போ நீ இப்போ சாவு அப்படின்ற நம்ம ஹீரோயின். அவன் ஒரு மாதிரி பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கான், என்ன செய்யல போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கும். நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, மற்றக்களுக்கு சாவை கொடுக்குறியே, நான் போனேன் சாவு சரியாண்டக்கிலே அங்கே 2 4 6 7 பேர் இருந்து பார்த்துட்டியாங்க, 7 கோஸ்ட் அவங்கள பார்த்துக்கிட்டு சோகமாக பார்த்துட்டு இவனை கொல்லுங்கன்ட்டு ஒரு மாதிரி கொட்டூரமாக அந்த 7 பொம்பளைகளும் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் அனாத பொம்பளைகள். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, சரி இப்போ அந்த வழியை நீ அனுபவிக்கிறியா, அது நீ கொண்ட ஒரு பொம்பளைக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கே, அவங்க 2 பேரும் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க, அனாதை இல்லத்துக்கு என் சொத்தலையே கொடுத்துவிட்டு நாங்கள் உழைச்ச சொத்தெல்லாம் கொடுத்துவிட்டு நாங்கள் 2 பேரும் பெற்று திருமணம் முடிச்சு சந்தோஷமாக ஒரு ஃபெமிலியாக வாழப்போகிறோண்டு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அந்த பொம்பளை அவள் நீ கொண்டுட்டியன்னு கேட்கவும் அங்கால பின்னால் இருந்து அவள் அழுகிறா. அப்போ அவள் விளங்கிட்டு,
நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கடா. அப்போ அவன் கேட்குறான், அவக்கு நான் என்ன செஞ்சேன், அவக்கு நான் நல்லது தான் செஞ்சேன், அவ தொல்லை பண்ணாக்கள்கிட்ட இருந்து அவக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டியான். இப்போ நம்ம ஹீரோயின் கத்திட்டியா, நீ சொல்கிறதெல்லாம் பச்சை முட்டாள்தனம், நீ ஒரு அரக்கன், நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கியா. நீ செல்றது உன்ட நியாயப்படுத்தாத, உன்ட இதெல்லாம் பற்றி அவங்களோட வழி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கீங்க, ஒரு ஆளை கொள்ளைக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற வழி தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அப்போ கேட்டுப்பட்டு அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோயின் எடுக்கிறா. எடுத்தோடனே அவன் பார்க்குறான், என்னத்துக்கு எடுத்தா, நீ இப்போ என்ன செய்ய போகிறானேன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் எடுத்துப்பிட்டு அவன் கேட்குறான் என்னாண்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் அவன் கழுத்தில் பிடிச்சி போட்டுவிட்டு நெபிச்சிடான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் கத்துறான், என்னை விடு, என்னைய கொன்றாத, தயவு செய்து என்னைய கொன்றாத அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோயின் கேட்குறா, மத்தாக்களை கொண்டியே இந்த வழி உனக்கு புரியுதா, அப்போ புரியுதா அந்த வழி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறான் அவனை பார்த்து. அப்போ அவன் சொல்கிறான், என்னைய கொன்றாத, ப்ளீஸ் கொன்றாத அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இப்படி தானே இருந்தீங்க நீ, ஒவ்வொரு ஆளாக கொள்ளைக்கலையும் அவங்களுக்கும் இப்படி தானே இருந்தீங்க, இப்போ புரியுதா அவங்களோட வழியெல்லாம் உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்போ அவையும் அதெல்லாம் பற்றி கேட்காம என்னை கொண்டுறாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பிரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு அவனை கொல்லாமல். அப்போ அவன் பார்க்குறான், என்ன கொல்லலை அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், கிடச்சிட்டா நீ இப்போ வெளியே வரலாம் அப்படின்ற நம்ம ஹீரோயின் ஆக்டிங் முடிஞ்சுட்டு. அப்போ அவன் பார்க்குறான், என்ன சொல்கிறா இவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா அவன்கிட்ட. என்ன ப்ரூஃப் கிடைக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டியா. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டேன் அப்படின்றான் நம்மட ஷேடோ கிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த அவங்க நேரம் எல்லாம் நடந்துக்கின்ற இவ்வளோ நேரம் என்ன நடந்துக்கு எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க. அப்போ அவன் பார்க்குறான், மேடம் நீங்கள் ரொம்ப ஆபத்தான ஆள், எனக்கு இங்கே இருக்கியே பயமாக கிடக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கலாம் போய் அந்த பாக்ஸை எடுக்கிறா. பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோயின் ஆர்வமாக திறந்து பார்க்குறான். அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா அவன் கொண்ட ஒவ்வொரு ஆத்மாடையும் அவங்களோட பொருள், அவங்களுக்கு சம்மந்தமான பொருட்கள் அதுக்குள்ளே வச்சுக்கான் அந்த பாக்ஸுக்குள்ளே. நினைக்கி பார்க்குறா, இவன் எவ்வளோ கொடூரமானவனாக இருந்துச்சான், அவங்கள கொண்டு அவங்களோட பொருள் நான் சேகரித்து வச்சான் இவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த பொருளையை பார்த்துப்பிட்டு அவனை திரும்பி ஒரு மாதிரி முறைச்சுமே பார்க்குறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை முறைச்சிப்பிட்டு நம்மட வந்துட்டு சொல்லிக்கிட்டிக்கா, அவனை பார்த்துப்பிட்டு இந்த பொருள்லாம் அவங்களுக்கு பற்றி சேரணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல இது அமைதியாக ஒரு இதாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கியா. அப்படி சொல்லிவிட்டு அவன்கிட்ட கொடுக்குற அந்த பொருளை அவங்கள்ட்ட போய் சேர்த்துரு, எப்படின்னாலும் உன்னே நம்பி தாரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கான் அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட. அப்போ அவனுக்கு சரி கம்ப்ளியா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது காய்ஸ்.